நான் மடியலாம், என் வார்த்தை மடியாது. இதோ எனக்காக உயிர் கொடுக்க காத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு இளைஞனின் ரத்தத்திலும் என்னுடைய உணர்வு ஊறிக்கொண்டிருக்கின்றது. இந்த இளைஞர்கள் பெரிதாய் நாளை வளர்ந்து அவர்களுடைய வளர்ச்சியின் உச்சத்தில் ஒரு விடியல் பிறக்கும். அந்த விடியலில் என் விடுதலை பிறக்கும். லட்சியவாதிகளுக்கு ஏதாடா மரணம்? வரலாறு என்னை விடுதலை செய்யும். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا إله إلا الله ملك الحق المبين محمد رسول الله وصادق الواحد الأمين. வந்திருப்போர் அனைவருக்கும் என்னுடைய அஸ்ஸலாமு அலைக்கும். இங்கே நான் வந்து பேசிவிட ஒரு சந்தர்ப்பம் பலமுறை கிட்டினாலும் சட்ட சிக்கல்களால் வர முடியாத சூழ்நிலைகள் ஏற்பட்டுவிட்டது. மனநிறைவோடு மனத்துணிவோடு என் மார்க்கத்தை பேசுவதுதான் எனக்கு பிடித்தமான ஒன்று. ஏதோ வந்த இடத்தில் இங்குள்ள சர்க்காரை புகழ்வதோ இகழ்வதோ என்னுடைய வேலை அல்ல. இங்கே நான் அழைக்கப்பட்டிருக்கின்ற நோக்கம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரும் செயல்கள் குறித்து ஏதோ அடியேன் அறிந்தவைகளை உங்களுக்கு தெரிவிப்பதற்காக. என்னை நோக்கி 1000 கண்கள், எனக்கு இருப்பதோ 2 கண்கள். நான் அத்துணை பேரையும் திருப்திப்படுத்த முடியாது. ஒரு பக்கம் சில கட்டுத்திட்டங்கள், எனக்கு போடப்பட்ட சில தடைகள். நான் வருவதற்குள் பல முறை இங்கிருந்து என்னுடைய கமிட்டியின் தலைவர் நம்முடைய இப்ராஹிம் அரைக்கார் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 52 கால்கள் போட்டிருப்பார். நானும் தலைநகர் வரை சென்று உத்தரவுகளை பெற்றும் பெறாமலும் எப்படியோ ஒரு வகையில் இங்கு வந்தாலும் நான் ரயில் ஏறதுக்குள்ள என்ன பிடிச்ச சைத்தான் மெயில்ல ஏறி இங்க வந்துருச்சு. அப்புறம் உடனே சில கண்டிஷன்கள் போட்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் நீங்கள் வாழ வேண்டிய நாட்டின் நிலை, இன்னொரு பக்கம் மார்க்கத்தில் விதிக்கப்பட்டிருக்கின்ற சில கட்டுத்திட்டங்கள், இன்னொரு பக்கம் இப்ராஹிம் அரைக்காருடைய தமிழ் முஸ்லிம் ஜமாத்தார்களுடைய சட்டத்திட்டங்கள், விதிகளின் கட்டுப்பாடுகள். இன்னொரு புறம் மீண்டும் நாம் தமிழகத்துக்குள் சென்றால் இங்கு ஏதாவது என் கருத்தை சுதந்திரமாக எடுத்து வைத்துவிட்டு சென்று விட்டால் அங்கு சிறைச்சாலையோ அல்லது அறச்சாலையோ அது தெரியாத ஒன்று. அத்தனை பக்கமும் 4 புறமும் அம்பாக வைத்துக் கொண்டு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற 1 மணி நேரத்திற்குள் நான் எதையாவது பேசிவிட்டு போகலாம் என்ற நோக்கத்தோடு தான். அதனால் புரட்சிகரமான கருத்தை தயவு செய்து எதிர்நோக்கி அமர்ந்திருந்தீர்களே. ஆனால் உங்களில் பலரை எனக்கு தெரியும், என்னை உங்களில் பலருக்கு தெரிந்திருக்கும். பல ஆண்டுகளாக பழகிய நண்பர்கள் எல்லாம் இருப்பீர்கள். பயத்தால் செல்வதல்ல, நாளை உங்களுக்கு சில தொல்லைகள் வந்துவிடக்கூடாது என்கின்ற நல்லெண்ணத்தில் தான் செல்கிறேனே தவிர கோழையாக செல்வது என்னுடைய மார்க்கத்துக்கு விரோதமான செயல். நான் பெரும் படித்த உலமா என்று என்னை பீற்றிக் கொள்ள வரவில்லை, அது எனக்கு தேவையும் இல்லை. எனக்கு முன்னால் பேசிய நம்முடைய பேராசிரியர் கமருன்னிசா அவர்கள் குரல் தான் உங்களுக்கு தேவை, உருவம் தேவையில்லை என்றார்கள். இங்கே என் அருமை உடன்பிறப்புகள் என்னுடைய உருவம் தான் தேவை, குரல் கூட தேவையில்லை என்று வெளியில் கூட காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய அஸ்ஸலாமு அலைக்கும். பிரச்சனைக்குரிய ஒரு மனிதராக்கப்பட்ட என்னுடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பிரச்சனைகளுக்குரிய மனிதனாகவே பிரச்சனைகளுடனேயே பேச வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை. அதனால்தான் கடந்த 2 தினங்களாக, நேற்று 5 மணிக்குத்தான் ரிட்டர்ன் பர்மிஷன் கொடுத்ததாக சொன்னார்கள். இருப்பினும் நான் என் கடமையை ஆற்றிவிட்டு செல்கின்றேன். என் மார்க்கத்திற்காக அது எவ்வளவு பெரிய மாபெரும் நாடாக இருந்தாலும் அந்த நாட்டை இழக்க தயார், என்னுடைய மார்க்கத்தை நான் இழக்க தயாராக இல்லை என்று திரும்ப சொல்லிக் கொள்கிறேன். நான் வாழ்வின் வளங்களை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இதைவிட பல வளமான நாடுகளை கண்டவன் என்ற முறையிலே சொல்லுகிறேன். என்னுடைய மார்க்கமும் முஹம்மது நபியும் தான் முக்கியமே தவிர இந்த நாட்டில் உள்ள வளமங்கள் அல்ல என்று எடுத்துச் சொல்லிக் கொள்கிறேன். இப்ராஹிம் அரைக்கார் அவர்கள் எனக்கு பலமுறை அவருடைய தொல்லைகளுக்கு நடுவே கேட்டபோது கூட இந்திய சர்க்காரின் அனுமதியை பெறுவதற்குள் பல தொல்லைகளையும் பல வழக்குகளையும் போட்டுவிட்டு அவசரமாக 5 நாட்களுக்குள் ஒரு உத்தரவை பெறுவதற்கு பெரும் கஷ்டமாகிவிட்டது. அப்படி என்ன இந்த பழனி பாபா பெருமையாக பேசிவிடப் போகிறார்? நான் இதுவரை பேசியதை கேட்டு எத்தனை பேர் திருந்தி இருக்கிறீர்கள்? பெருமானாரை பற்றி இவ்வளவு நேரம் பேசினார்கள். உங்களில் யாருக்காவது எதையாவது திரும்ப வீட்டில் போய் சொல்லுவதற்குரிய அளவுக்கு இங்கு கிரகித்துக் கொண்டீர்களா என்றால் அப்படியும் இல்லை. ஏதோ மெக்கானிக்கலா அல்லாஹ் நரகத்துல போட்டு வாங்குற பயத்துல உட்கார்ந்து இருந்தீங்களே தவிர அந்த முகப்பத்துல யாருவல். For my principle, I have to learn, live and love my religion. I have to learn something.
Out of my learning, I have to live. And I have to love my religion. For living, I have to love my religion. Out of my over affection, I would have neglected certain portions of certain communities and certain countries and certain laws. But I can't walk. I can't satisfy every nook and corner. Even a government cannot satisfy all the citizens. How can a single man with so many thousands of cases, so many young age, can satisfy so many thousands of laws? It is highly impossible. ஏதோ என்னுடைய பாசிபிலிட்டி சொல்லலாம். அதுக்காக பலதை இழக்கும் போது இந்த தேசத்துக்கு திரும்ப வராதுன்னு சொல்ல போறாங்க, வராம இருந்துட்டு போறோம். எத்தனையோ தியாகம் பண்றோம். இதை தியாகம் பண்றதுல தேசம் ஒண்ணும் கியாமத்துக்கு வர போறது இல்ல. இந்த சட்டத்திட்டங்கள் ஒண்ணும் என் கபருக்கு வர போறது இல்ல. நான் இன்னைக்கோ நாளைக்கோ மௌத்தா போறதுக்கு தயாரா இருக்கிறோம். நம்ம கபருக்கு எது வருதோ அதுதான். என்னை பொறுத்த மட்டில் எந்த தேசத்தையும் எந்த நோக்கத்தோடு I have never come to talk politics here. But I do not know the actual description of politics. பெருமானார் செய்தது கிலாபத்தும் நுபுவத்தும் சேர்ந்ததுதான் ஷரியத் என்று என்னுடைய மார்க்கம் சொல்லுகிறதே, அதை பற்றி பேசினால் குற்றமா? 3 நாட்களாக பல கட்டுக்கட்டங்களை விதித்து விட்ட காரணத்தால் ஒருவரை இமாமாக ஏற்றுக்கொண்டு அவரை தலைவராக தமிழ் மண்ணிலே பிறந்த நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். தமிழ் முஸ்லிம் ஜமாத்தார்களாகிய நீங்கள் பல ஆண்டுகள் இதை நடத்தி வருகிறார்கள். அதற்கு இந்த சர்க்கார் ஒத்துழைப்பு தந்து கொண்டிருந்திருக்கிறது. அதற்கு நன்றி கடன் பட்டிருக்கின்றோம். தமிழ் முஸ்லிம் ஜமாத்தார்கள் அழைத்ததால் நாம் எல்லாம் இங்கு ஒன்றாக கூடினோம். அந்த தலைவர் என்னை அழைத்தார். காரணம், எங்க அம்மாவும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. அவங்க திண்ட மண்ணு தமிழ்நாட்டு மண்ணு, மசக்கையில் இருக்கும்போது திண்ட மண்ணு தமிழ்நாட்டு மண்ணு. அதனால நமக்கு அந்த உணர்வு இருக்கும். அதனால் நாம் ஓடோடி வருகிறோம். நான் கருப்பையில இருக்கும்போது எங்க அம்மா தின்ன மண்ணு தமிழ்நாட்டு மண்ணா போச்சு. அதனால எனக்கு தமிழே தெரியாத ஒருத்தன் நான் தமிழ் பேசக்கூடிய அளவுக்கு அந்த தமிழ் மொழியில் அரபு மொழியில் உள்ளவைகளை மொழிபெயர்த்து உங்களிடம் பேசிவிட்டு செல்கிறேன். இதில் எதை நான் கூறிவிடுவோனோ என்னவோ தெரியவில்லை. உரையாற்றும் போது கூட தலைவர் அவர்கள் எனக்கு சில விதிமுறைகளை விதித்து விட்டு சொன்னார். மார்க்க சம்பந்தமாக மட்டும் பேசுங்கள், மாற்று மதக்காரர்களை தாக்கி பேசாதீர்கள். அது என் தொழிலும் அல்ல, அது எனக்கு வேலையும் அல்ல. என் மார்க்கத்தையே இன்னும் தெரிந்து கொள்ள எனக்கு இன்னும் எத்தனையோ 1000 ஆண்டுகள் தேவைப்படும் போது மாற்று மதக்காரர்களை தாக்கிக் கொண்டிருப்பது நம்முடைய வேலை அல்ல. பட் a comparison should be known. என்னிடம் ஒரு கார் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த கார் நல்ல காரா இல்லையான்னு அடுத்தவன் காரை நான் பார்த்தாதான் என் காரை பத்தி எனக்கு தெரியும். என்னை விட ஒருவேளை அவன்கிட்ட நல்ல கார் இருக்கலாம், அவனை போய் பார்த்தா நம்மளோட ஓட்டக்கார வச்சிருக்கான். திரும்ப ஓடியா நீங்க உட்காந்துக்கிறோம். உலகம் பூராவும் பிரிண்ட் ஆன ஒரு மொழிகள்ல பிரிண்ட் ஆனது பைபிள்னு சொல்லும்போது அதுல அடல்ட்ரேஷன் இருக்கா, பொல்யூஷன் இருக்கா? அடல்ட்ரேஷன், பொல்யூஷன், அடிஷன்ஸ், ஒமிஷன்ஸ், மனித கைகள் ஊடாடி இருக்கிறதா? அதையெல்லாம் பார்க்கும் பொழுது கான்ட்ரடிக்ஷன்ஸ், முரண்பாடுகள், விதிவிலக்குகள், மனித சமுதாயத்திற்கு ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத தகப்பனும் மகளும் உறவு கொள்ளுகின்ற முறைகளை எல்லாம் கொண்டதை புனித புத்தகமாக எடுத்துக் கொள்வதா? மாற்றான் மனைவியை கூட நிமிர்ந்து பார்க்காதே என்று சொல்லுகின்ற ஒரு மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொள்வதா? இட் இஸ் a comparison. It is not wounding at all. அது பிறருக்கு ஊண்டிங்காக இருக்கலாம். என்ன செய்வது? one man's food is another man's poison. It's a common nature and common law. So naturally the superior people who have got broad mindedness will accept my views and will not reject my views, I suppose. அப்படி ஒன்றும் இஸ்லாம் தவறான முறைகளையோ வழிகளையோ சொல்லவில்லை. முதல்ல it is a most misunderstood religion because certain part of certain portion Muslims would have done some wrong. முஸ்லிம்களை வைத்து இஸ்லாத்தை எடை போட்டு விடுகிறார்கள். உலகமெங்கும் இதுதான் நிலை. அன்றைய முஸ்லிம்கள் ஒழுக்கமாக இருந்தார்கள். வரலாற்றிலே சில வரிகளை பதித்து விட்டு சென்றார்கள். அதனால் இஸ்லாமிய உணர்ச்சி பரவலாக பரவிக்கொண்டே இருந்தது. முஸ்லிம்கள் செய்கின்ற சில தவறுகள், முஸ்லிம்களிலே சிலர் வட்டி வாங்கலாம், சிலர் கொலை செய்யலாம், கொள்ளையடிக்கலாம். அதை வைத்து இஸ்லாத்தை குறை சொன்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. முஸ்லிம்களிலே குறை இருக்கலாம், சொல்லுங்கள், திருந்திக் கொள்வார்கள். எங்கோ சிலர் செய்த சில விதமான கலவரங்களின் விளைவாக எங்கு சென்றாலும் இஸ்லாத்துக்கு மோஸ்ட் மிஸ்அண்டர்ஸ்டுட் ரிலிஜன், though it allows us to carry the message of peace. அதற்கு உதாரணமாக 1902 ரஷ்யாவில் உள்ள ஒரு இடத்தில் ஹஸ்ரத் அலி இப்னு அபு தாலிப் இப்னு அப்துல் முத்தலிப் அவர்களுடைய கடிதம் ஒன்றை கண்டெடுத்திருக்கிறார்கள் ரஷ்யாவிலே. அந்த கடிதத்தை பற்றிய நிகழ்ச்சியை ரஷ்யன் கான்சுலேட்டிலிருந்து வெளியிட்டிருக்கிறார்கள். இதனுடைய ஒரிஜினல் நகல் இப்ராஹிம் அலிகாரர்களிடம் எப்பொழுதும் இருக்கும். யார் வேண்டுமானால் நகல் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 1400 ஆண்டுகளுக்கு முன், 1365 ஆண்டுகளுக்கு முன் அரபு நாட்டை ஆண்ட ஹஸ்ரத் அலி இப்னு அபு தாலிப், ஹஸ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய கணவனார் ஹஸ்ரத் அலி இப்னு அபு தாலிப் இப்னு அப்துல் முத்தலிப் அவர்கள் ஆர்தபைல் நகரத்தில் உள்ள கிறிஸ்துவர்களுக்காக எழுதிய கடித நகலை வைத்திருக்கிறோம். இட் ஸ்பீக்ஸ் த ரியல் ட்ரூத் ஆஃப் இஸ்லாம். இஸ்லாம் என்றால் என்னவென்று அந்த கடிதமே சொல்லுகிறது. இஸ்லாம் நெவர் கேரிஸ் ஃபார் கம்யூனல் ரைவல்ஸ். இன உணர்வை உண்டாக்குவதற்காக ஏற்பட்டதல்ல இஸ்லாம். சமாதானம், சாந்தியை உண்டு பண்ணுவதற்குத்தான். ஆனா அடுத்தவன் கண்ணுல நம்ம என்னமோ தெரியல, முஸ்லீம் ஒரு மாதிரி ஒரு இனக்கலவரத்தோடைய பார்க்க மோஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டுட் ரிலிஜனா போச்சு. அதை கிளியர் பண்ணத்தான் நான் வந்திருக்கேனே தவிர மூட்டி விட்டுட்டு போகவோ, உங்களை தூண்டி விட்டுட்டு போகவோ, இங்க உள்ள அருமையான சூழ்நிலைய கெடுத்துட்டு போகவோ அல்ல. உங்க கண்ணுக்கு இது அழகா தெரியலாம்.
இந்த 16 கிலோமீட்டர் ஒரு நாட்டுல நீங்க வாழ்ந்துட்டு இருக்கனால நான் உங்களை நாங்க பல்லாயிரம் கிலோமீட்டர் உள்ள ஒரு நாட்டுல இருந்து நான் எடுத்துட்டு போறது எனக்கு ஒன்றும் வேலை இல்லை. அதனால் இப்ராஹிம் அலிகான் அவர்கள் தைரியமாக அமரும்படி கேட்டுக்கொள்கிறேன். In the magazine of Al-Hukam, volume number 2, number 47 of 1906, there appeared an article saying the Russians in 1905 found an order of Hazrat Ali in his own handwriting, which was in a Kufi script. This was found in the monastery of Ardabil. ஆர்தபைல் நகரத்தில் உள்ள ஒரு கிறிஸ்துவ மொனாஸ்ட்ரியில் கண்டெடுக்கப்பட்ட அந்த கடிதத்தின் நகல் கூஃபி ஸ்கிரிப்ட், எழுத்துக்கள்ல பல வகையான எழுத்து இருக்கும் அரபியில. அது கூஃபா நகர மக்களுடைய எழுத்து ஒரு விதமாக இருக்கும். ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங், நாட் த வேர்ட் ஆஃப் மீனிங், அந்த ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங். அந்த லெட்டர் வாஸ் an amnesty deed. This was found in a monastery of Ardabil, chief town of Azerbaijan. This letter was an amnesty deed, ஒரு சமாதான உடன்படிக்கை, to the monastery and the Christians of Ardabil. Translation of this deed appeared in the Russian newspaper, and thence it was translated in the Turkish papers and in the Arabic magazines of Cairo and Beirut. The lots of commentating articles on the spirit of toleration and treatment of conquered by Islam were written by the Russians and Arab Christians. Apparently from the magazine Hablul Mateen, it was translated by the Al-Hukam. In this deed, Hazrat says that as a caliph and a ruler, he promises safety and security of life, property, honor, social status, and religious freedom of Armenian Christians. As a caliph, he promises safety, security of life, property, honor, social status, and religious freedom. Remember that, religious freedom of Armenian Christians. This order should be obeyed by his officers and by his successors. The Christians should not be maltreated or looked down because they are non-Muslims. These Christians should not be maltreated or looked down because they are non-Muslims. So long as they do not try to betray and injure the cause of the state or Islam, they should not be molested and should be allowed to practice their religion, and trades freely and openly. Islam teaches to carry the message of peace with us and improve the status of the society wherever we go, and the best way to achieve this is to create amity, friendliness, and concord between human beings, not only among Muslims, between human beings. Such a broad-hearted Islam. Therefore, Muslims should try to develop friendships of those people and should never resort to wrong use of power. What? Never used to resort wrong use of power, force or arrogance. They should not be overtaxed, should not be humiliated, and should not be forced out of their trades, homes and lands. Should not be forced out of their lands, trades and homes, lands and trades. Their priests should be treated with due respects. Their monastery should be protected. They should be allowed to carry on their lectures, teachings and preachings as usual, and their religious ceremony should not be prohibited. If they want to build their place of worship, ida climax point varunga, if they want to build their place of worship, then fallow and ownerless land should be allotted to them. How magnanimous. One who disobeys this order is going against the order of God and the Holy Prophet sallallahu alaihi wasallam and will deserve his God's wrath. என்று 1360 ஆண்டுகளுக்கு முன் ஹஸ்ரத் அலி அவர்கள் அறிவின் நுழைவாயில் என்று சொல்லப்பட்டது. அறிவின் நகரம் நான் என்றால் அதன் நுழைவாயில் அலி என்று பெருமானாரால் போற்றப்பட்ட ஹஸ்ரத் அலி இப்னு அபூ தாலிப் அவர்கள் எழுதிய கடிதத்தின் நகல். சோ நாம் எந்த அளவுக்கு பிறரை மதிக்கின்றோமோ அந்த அளவுக்கு பிறர்களும் நம்மை மதிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். அதற்காக வலிய மரியாதைகளை சென்று வாங்குவதல்ல. ஒரு உடன்பாட்டுக்கு வந்து விட்டோமே ஆனால் சிலவற்றை நாம் கம்பேர் பண்ணியே தீர வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு நாம் ஆளாக்கப்பட்டு விடுகின்றோம். அப்படி ஆளாக்கப்படும் போதுதான் நம்முடைய மார்க்கத்தின் அருமை நமக்கு புரிகின்றது. நமக்கே புரியாத பல உணர்வுகள், பல நிகழ்வுகள் பல பேருக்கு புரிந்திருக்க கூடும். உதாரணமாக, ஒரு சாடிஸ்டை திருமணம் செய்த ஒரு டாக்டர் அவர்கள் சென்னையில் உள்ள ஒரு நீதிபதியின் உறவினராக இருந்தார். அவர் முஸ்லிம் அல்லாத ஒரு சமூகத்தை சேர்ந்தவர். அப்பொழுது அவன் சாடிஸ்ட், ஹஸ்பண்ட் இஸ் a சாடிஸ்ட். என்னடா பெருமானாருடைய நிகழ்ச்சியில உட்கார்ந்து கண்டதை பேசுறேன்னு நினைக்கிறாங்க.
நான் சொல்றதெல்லாம் என்னன்னா, இதுவரைக்கும் உங்கள்கிட்ட பேசினவங்க உலமாக்கள், குரானை ஓதியவர்கள், ஹாஃபீஸ்கள், இப்படி இருக்கலாம். குரானுக்கும் ஹதீஸுக்கும் அப்பால் பட்ட அறிவொன்றைத்தான் பெருமானார் விரும்பினார். அந்த விஸ்டமல், அந்த வைஸ்னஸ்ல மாத்திரம் நான் பேசிட்டு போயிடுறேன். ஹதீஸை பத்தியும் குரானை பத்தியும் வழக்கமா இருக்கிற உலமாக்கள் பேசி இருக்கிறார்கள், பேசிக்கொண்டே செல்கிறார்கள். உங்களுக்கு தெரியாத ஒன்றல்ல, என்னை பொறுத்த மட்டுக்கு குரானுக்கும் ஹதீஸுக்கும் அப்பால் பட்ட ஒன்று. இதுவரை அவர்கள் பேசியது பெருமானாருடைய ஆக்ஷன்ஸ். பட் வாட் இஸ் இஸ் ரியாக்ஷன் பிகாஸ் ஆஃப் இஸ் ஆக்ஷன்? அவருடைய அந்த செயல்பாடுகளின் அந்த பாதிப்புகள் என்ன சமூகத்தில் என்பதைத்தான் நான் பார்த்து வருகிறேன். இதுவரை பேசியவர்கள் ஆக்ஷன்ஸ். பெருமானார் எப்படி நடந்தார், இப்படி நடந்தார், அப்படியெல்லாம் நடந்ததின் பின்விளைவாக இன்று சமூகத்தில் என்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. அன்று ஒரு அனாதையாக இருந்த பெருமானார் இன்று 110 கோடி முஸ்லிம்களை இணைத்து வைத்து விட்டு சென்றிருக்கின்றார். We have got certain views. இஸ்லாம் என்றால் நாம் எல்லாம் ஒன்று கூடிக் கொள்கிறோம். அதற்கு நாம் சில விளக்கங்களை கூறிக்கொள்கிறோம். So reactions. பெருமானார் சில கட்டுத்திட்டங்களை 1400 ஆண்டுகளுக்கு முன் ஏற்படுத்தினார் என்றால், அந்த கட்டுத்திட்டங்கள் இன்றைய மாடர்ன் சயின்ஸ் அண்ட் சோசியல் ஸ்டேட்டஸ் உள்ள நாடுகளிலே செல்லுபடியாகாத சில சூழ்நிலையில் சிலரை அந்த சட்டங்கள் காப்பாற்றுகின்றது. அந்த சேவியர் அது தக்க நேரத்தில் வந்து காப்பாற்றுகிறது. ஒரு பெண் திருமணம் செய்கிறாள். அவளுடைய கிறிஸ்துவ மத சட்டப்படி அது அந்த திருமணம் செய்த மணமகன் சாடிஸ்ட், அவளை துன்புறுத்தி இன்பம் காண்பவன். விஸ்கி மேல ஊத்தி கொளுத்திடுவான், சிகரெட்டால சூடு வைப்பான். இது அமெரிக்காவிலயோ லண்டன்லயோ இருந்தா டைவர்ஸ் ஃபைல் பண்ண தலாக் சொல்றதுக்கு தகுதியான காரணம். ஆனால் இந்திய பிரஜையான அவளுக்கு வேறு வழி இல்லை. அவள் தன்னுடைய ஆர்ச் பிஷப்பிடம் முறையிடுகிறாள். அவர் எனக்கு கடிதம் கொடுத்து அனுப்புகிறார். நான் வாங்கி பார்க்கின்றேன். கணவன் மனைவியை துன்புறுத்துகிறார். அதை போலீஸோ அரசாங்கமோ சட்டமோ தலையிட முடியாது. அக்கார்டிங் டு கிறிஸ்டியானிட்டி, டைவர்ஸ் இஸ் a major sin. டைவர்ஸ் இஸ் a major sin. பெரும் பாவம். அவளுக்கு எப்படி விதிவிலக்கு கொடுப்பது? காவல்துறையில் புகார் சொல்ல முடியாது. கணவன் மனைவி பிரச்சனை. மனநிலை குன்றிய சாடிஸ்ட் என்றால் பிறரை துன்புறுத்தி இன்பம் காணும் ஒரு வகையான. டாக்டர்கள்ட்ட கேட்டீங்கன்னா தெரியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவளை காப்பாற்ற வேறு வழி இல்லை. She is a doctor. How to save her? Who to save her first? Who to save her? சட்டப்படி அவளுக்கு விவாகரத்துக்கு கேஸ் ஃபைல் பண்ணா 2 வருஷம் கம்பல்சரியா புருஷனோட வாழணும்னு சட்டம் இருக்கு. அதுக்கப்புறம் லீகல் செப்பரேஷன் 2 வருஷம். அதுக்கப்புறமா கேஸ் எடுப்பான். 12 வருஷம் கழிச்சு தான் கேஸ் முடியும். அதுக்குள்ள அவளுக்கு வயசு 40,000. அப்புறம் கல்யாணம் ஆனாதான் என்ன, ஆகாட்டி தான் என்ன. ஆக சமூகத்தின் அன்றாட பிரச்சனைக்குள் நம்முடைய மார்க்கமோ மதமோ சட்டமோ ஒரு நாட்டின் தேசமோ அந்த தேசத்தின் வளர்ச்சி திட்டங்களோ அன்றாட பிரச்சனைகளுக்கு அணுகுமுறைகளுக்கு தகுந்தவைகளாக உதவி பெறக்கூடியவைகளாக இருந்தால் ஒழிய அதை மக்கள் ஜீரணம் செய்யவே முடியாது. அது எவ்வளவு உயர்ந்த தத்துவமாக இருந்தாலும் சரி. இந்தியன் பீனல் கோட் ஆக்ட்லயும் அவளுக்கு ரிலாக்ஸ் கிடைக்கல, கிறிஸ்டியன் ஆக்ட்லயும் ரிலாக்ஸ் கிடைக்கல. நாங்களும் போன ஆளை வச்சு வேணா அடிக்கலாம். அடிச்சாலும் அவன் மனநிலை 6 மணிக்கு மேல மாறிடுது. என்ன பண்ண முடியும்? இமீடியட்டா அவளை சால்வ் பண்ணணும். அவளுடைய இளமையை பாதுகாக்கணும். அந்த வில்லங்கத்திலிருந்து காப்பாற்றணும். ஒரே வழி, நான் நேரா சொன்னேன், இந்தப்பா உனக்கு ஒரே வழி, முஸ்லீமா மாறிடு. ஒரே நிமிஷம் தலாக் சொல்லிட்டு நீ போயிடலாம். நேரா வேலூர் போனா, முஸ்லீமானா, நேரா வந்தா, டைவர்ஸ் சொன்னா, போலீஸ் கமிஷனர் கூப்பிட்டு அவனை வெளியே தூக்கி போட்டான். பிரச்சனை முடிஞ்சுங்களா? அந்த பெண்ணினுடைய சூழ்நிலையில் அந்த நேரத்தில் அதுக்கப்புறம் தான் அவன் இஸ்லாத்தை லவ் பண்றான். அப்படி புரிஞ்சு தெரிஞ்சு தெளிஞ்சு தேறிய நிலையில் ஒருவன் விரும்புகிறான் என்றால் அவனிடம் பற்றுதல் இருக்கும். ஆக இந்திய சட்டங்கள் வெள்ளைக்காரர்களால் ஐரோப்பியர்கள் என்று நாம் சொல்லுகிறோமே, அந்த யூரோப்பியன்ஸ், த பிரில்லியன்ஸ் என்று அவர்களே தங்களை சொல்லிக் கொள்கிறார்களே, அந்த பிரில்லியன்ஸால் போடப்பட்ட சட்டத்திட்டங்களில் அவளுக்கு பாதுகாப்பு கிடைக்கவில்லை. சோ திஸ் ரியாக்ஷன். நம் பெருமானார் 1400 வருஷத்துக்கு முந்தி இந்த பொம்பளைக்கு பாதுகாப்பு வேணும்னு எழுதி வச்சிருப்பாங்க. These problems will come. You would have understood that. So his predictions and his pre-thought now saved a woman from suffering, daily suffering, day-to-day suffering. No other salvation, either legally, socially, officially or politically. Only she has converted herself. No conversion in Islam, embraced. She embraced Islam and Islam became a savior. Islamic law saved her. Nobody saved her. For her, according to her own statement, she herself went and filed an affidavit before a magistrate stating why she embraced Islam. அதே போல் எரிக் ஷ்ரூடர் என்ற ஒரு வைஸ் சான்சலர் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் வேலை செய்து கொண்டிருந்தவன், இஸ்லாத்தில் முரண்பாடுகள் உண்டா, கான்ட்ரடிக்ஷன்ஸ். எப்படின்னா இப்ப ஔவையார் சொல்றாங்க அறம் செய்ய விரும்பு, அதே நேரம் ஏற்பது இகழ்ச்சின்றாங்க. எதங்க செய்யறது? ரெண்டையும் அதே அம்மா சொல்றாங்க. எப்பொருள் யார் யார் வாயில கேட்டாலும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவல்லவா? ஔவையார் சொல்லிட்டாங்கிறதுக்காக ஆமா போட்டுறது இல்லையா? நம்ம
ஏற்பது இகழ்ச்சின்னு அந்தமா சொல்றாங்க, அதே நேரம் அறம் செய்ய விரும்புகிறாங்க. எதாங்க ஏத்துக்கிறது? இப்படி கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்கா குர்ஆன்ல பார்க்க போறான். அப்ப பார்க்க போன இடத்துல கெய்ரோ யூனிவர்சிட்டி, அஸ்கார் யூனிவர்சிட்டியில போய் கெய்ரோல அவன் அந்த புஸ்தகத்தை எடுத்து ரசூலுல்லாஹ் பத்தி, அவனோட பிரெயின் ஐக்யூ 150, ஐக்யூனா அந்த ஸ்பீட் ஆஃப் கிராஸ்பிங் 150, அப்படியே படிக்கிறான் ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கை சரித்திரத்தை. ஏன்னா உலகத்தில் உள்ள நபிமார்களில் வரலாறு உள்ள ஒரே நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் என்பதை மறந்து விடாதீர்கள். வேறு யாருக்குமே வரலாறே கிடையாது. வரலாறுள்ள ஒரே நபி எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவர் மட்டுமே. வேறு யாருக்குமே வரலாறோ வரலாற்று சுவடுகளோ வரலாற்றின் அடிவருடிகளோ ஒன்று கூட கிடையாது, ஆதாரங்களே கிடையாது. எக்ஸப்ட் த சர்டிஃபைட் பை குர்ஆன். குர்ஆன் தான் 1,26,000 நபிமார்களை சொல்லுகிறதே தவிர வேறு உலகில் யாரும் அதை ஃபாலோ பண்ணதாகவோ இருந்ததாகவோ வரலாறு எங்கேயும் வரலாற்று அடிகள் கிடையாது. குர்ஆன் சொல்வதால் நாம் அவர்களை ஏற்றுக்கொள்கிறோமே தவிர மற்றபடி நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. பைபிள் கூட இயேசுநாதருக்கு பின் 400 ஆண்டுகளுக்கு பின்னால் எழுதப்பட்டதுதானே, அதை தவிர ஆத்தென்டிகேட்டட் ப்ரூஃப்ஸ் அல்ல. 4 விதமான மார்க், லியூக், இந்த மாதிரி 4 விதமான பைபிள் இருந்தால் 4 விதத்துக்கு 4 கான்ட்ரடிக்ஷன் இருக்கும். அந்த லாஸ்ட் சப்பர்லாம் எடுத்தீங்கன்னா ஒண்ணுமே புரியாது. அது கூட இயேசுநாதரின் கடைசி 3 ஆண்டு கால வாழ்க்கையை தான் ஓல்டு டெஸ்டமென்ட் நியூ டெஸ்டமென்ட் சொல்லுதே தவிர அவருடைய முழு வாழ்க்கையும் சொல்வதில்லை. ஆனா நம்ம பெருமானார் பிறந்த அன்னிலிருந்து மௌத்தா போகும்போது 20 நரமயிர் இருந்ததுக்கு கூட நம்ம கணக்கு வச்சிருக்கோம். அவர் தாடியில 20 நரமயிர், அவர் மயிருக்கெல்லாம் வரலாறு வச்சிருக்கோம். அதனால வரலாறு உள்ள ஒரே மார்க்கம் என்பதால் நாம் அந்த வரலாறுக்கு உட்பட்டு போறோம். நம்ம வரலாறை பத்தி நம்ம எங்க வேணா பேசலாம். அது இல்லாதவங்க பேச முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்க? அந்த இனபிலிட்டி, அது அவங்களுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை கொடுக்குது. அதனால அவங்க என்ன பண்றாங்க? நம்மளை ஹேட் பண்றாங்க. அந்த சோசியல் ஸ்டேட்டஸ் வந்து நம்ம உடைக்கணும். அந்த ஹார்ட்னஸ். இஸ்லாம்னா என்னமோ ஒரு பெரிய இது, அதை நம்ம தெரிஞ்சுக்கலாமா? இதை படிச்ச உலமாதான் சொல்லணும், அவங்க ஒரு பெரிய அவுலியாவா இருக்கணும் அப்படின்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க. அல்லாவே இவ்வளவு பெரிய இஸ்லாம் அந்த குர்ஆனை ஒரு மலை மேல இறக்கி வச்சா அந்த மலையே பொளந்து நடுங்குச்சான், அது தாங்க முடியலையா? அவ்வளவு பெரிய வெயிட்டான குர்ஆனையே ஒரு உம்மி நபி வாயால இறக்கணதுக்கு ஏன் ஆண்டவன் சூஸ் பண்ணது? ஒரு வைஸ் மேனா இருக்கக்கூடாதா? ஒரு அறிவுள்ள அறிவாளியாக இருக்கக்கூடாதா? ஏன் ஒரு படித்த ஒரு பண்புள்ள ஒரு அரசன் வாயில் மூலமாக வந்திருக்க கூடாதா? ஒரு அரசர் வாயிலாக வந்திருக்க கூடாதா? ஒரு உம்மி நபி, இல்லிட்ரேட், அந்த உம்மி நபி வாயால் தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் என்னன்னா, நம்ம மாதிரி சாதாரண எளிய மக்கள் கூட அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துருச்சுன்னா இனபிலிட்டி வந்துரும். அந்த தாழ்வு மனப்பான்மை வந்துடக்கூடாது. என்னமோ குர்ஆன் ஆயத்துனா பயந்துகிட்டு ஏதோ பள்ளியாசல வந்து 5 நேரம் ஆண்டவன் நரகங்கிறான் சொர்க்கங்கிறான், எதுலயாவது புடிச்சு போட்டுருவானோ என்னமோ அப்படின்னு ஒரு பயத்திலே பிளாக்மெயிலோட வர்றான், பிளாக்மெயிலோட வெளியே போறான். இட் இஸ் மோஸ்ட் சிம்பிளஸ்ட் ரிலிஜன். காட் செவரல் டைம்ஸ் சேஸ் தட் இஸ் மோஸ்ட் கிரேஷியஸ் அண்ட் மர்சிஃபுல். அளவற்ற அன்புடையோ நிகரற்ற அருளுடையோ அடிச்சு 1000 இடத்துல சொன்னாலும் இவனுக்கு அந்த மாரல் காம்ப்ளெக்ஸ். unless you remove that complex, remove that hardness. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூட தன்னுடைய தலைமை உரையில் சொன்னார், it is not only for Muslims, it should also for other religious people. நமக்கு நாமளே உரைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கிறத விட மற்றவனும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு அதுல இருக்கிற அந்த கடுமை தன்மைகளை உடைக்கணும், உடைச்சு எளிமையாக்கணும். ஃபர்ஸ்ட் சிம்பிள். இஸ்லாம்னா என்ன? அது கிட்ட நெருங்கும் போதே பயந்து 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 நரகம் சொர்க்கம் பிளாக்மெயில் பண்ணி நம்மளெல்லாம் நெருங்க விடாம வச்சுட்டு வந்துடுறாங்க. எனக்கு அது பிடிக்காது. என்ன பொறுத்த மட்டுக்கு பள்ளிவாசலுக்குள்ள போகும்போது ஒரு பெரிய பிரச்சனைகளை தூக்கிட்டு போய் அங்க சஜிதா செய்யும் போது ஆண்டவன் காலிலே அவ்வளவு விட்டு போட்டு ரிலாக்ஸ்டா வரணும் தான் எனக்கு தோணும். பிகாஸ் ஐ லவ் மை ரிலிஜன், ஐ லவ் மை காட், ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் இன் லவ். யூ மஸ்ட் லவ் யுவர் ரிலிஜன், லேர்ன் யுவர் ரிலிஜன், தென் யூ மஸ்ட் லிவ். You should not fear for your religion. There is nothing to fear at all. God, Lord is most merciful and gracious. Several times he choose, but yet people keep little aloof with them. அவங்க இருந்து ஆண்டவன்ட்டு கொஞ்சம் தூரமாவே போயிடுறான். இது உலமாக்களுக்கு தான் சரியோ, அவுலியாக்களுக்கு தான் தெரியும், அது அப்படின்னு பள்ளியாசல வந்து அந்த பந்தாவோட சொன்னாதான் தெரியும். No, it is most simplest. It is not at all a religion, it's a movement. Even a layman can learn Islam. Even அந்த அளவுக்கு நீங்க இறங்கி போகணும். இது என்னமோ பெருசா போய் பூச்சாண்டி காட்டு மாய மந்திரமா. I hate that. It is my view. It is up to you to accept and reject. Because 2000 கண்கள்ல நான் அவ்வளவு பத்தி திருப்தி பண்ண முடியாது. என் கருத்தை நான் எடுத்து வச்சுட்டு போலாம், அதை திணிச்சிட்டு போக முடியாது. அதுக்கப்புறம் நல்லது கட்டதை நீங்க சொன்னீங்கன்னா நான் திருத்தி நடத்துக்கலாம். என்ன பொறுத்த மட்டுக்கு இஸ்லாமினுடைய அந்த கடுமைத்தன்மையை உடைக்கணும். அப்பதான் நம்ம பேர்ல உள்ள அந்த மோஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டுட் ரிலிஜனா இருக்கிறது மாறிப்போம். நம்ம தான் நம்ம தூக்கி வச்சுக்கிறோம், மற்றவன் அதை புரிஞ்சுக்க விடாம நம்ம தடுத்துக்கிறோம், இல்லைன்னா இருக்கிறோம், இல்லைன்னா மற்றவன் நம்மளை நெருங்க விடாம தடுத்துறான். ரிலிஜனை பிரீச் பண்ணாதீங்க இங்க, இட் இஸ் நாட் அலவுட் அப்படின்னு ஏர்போர்ட்ல என்ன நிறுத்திட்டாங்க. I never came to preach here. நான் இங்க ரிலிஜனை பிரீச் பண்ணவே வரல. I want to enlighten myself. I want to enlighten myself. என்னை நானே திருத்திக் கொள்வதற்காக, பல விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக தான் வந்தேன். ஒருத்தன் கட்டடத்தை பார்க்க வர்றான், இந்த ஊர்ல எப்படா அடுக்கடுக்கா கட்டியிருக்கான்னு. ஒருத்தன் கடல் கரையில எப்படா தூத்து மண்ணை போட்டு மூடி இருக்கான்னு பார்க்க வர்றான். அது மாதிரி இங்க இருக்கிற சோசியல் சொசைட்டில எப்படா மார்க்கத்தை ஃபாலோ பண்றான்னு நான் பார்க்க வந்திருக்கேன். So I have come to research and to learn something from you. If I have anything, I will learn.
not your culture or anything. You may have your own culture. I at least care about it. We do not want, and we do not want you to follow our culture, and nor you should force me to follow your culture. It is up to you. You can have your own pattern of life. But for us, every man has got his own thirst. Every nation has got his own culture. But Islam has got an universal culture. உலகம் பூரா உள்ள ஒரு மார்க்கம் ஏற்றுக்கொள்ற மாதிரி தான் இருக்கும். ஆப்பிரிக்கால இருக்க ஒரு முஸ்லீம் வீட்டுக்கு போனா அவன் என்ன முறையோ அதே தான் ஐபாட்ல இருக்கிற முஸ்லீம் வீட்லயும் இருக்கும். அவன்கிட்ட இருந்து மாறுபட்டமா இருக்காது. புத்த மதத்துல அப்படி இல்ல. சீன புத்தன் ஒரு மாதிரி இருப்பான், ஜப்பான்ல இருக்க புத்தன் வீட்டுல ஒரு மாதிரி இருக்கும். இவன் வீட்டுல நில கண்ணாடி இருக்கும், அவன் வீட்டுல வெறும் கண்ணாடி இருக்கும். நம்மகிட்ட அந்த கான்ட்ரடிக்ஷன் இல்ல. இது அவங்கள குறை சொல்லல, a comparison. இது ஒரு கம்பாரிசன். சோ இங்க வந்து நாங்க பிரீச் பண்ண வந்தோம்னு யாரும் நினைச்சுக்காதீங்க. டு என்லைட் ourselves. நாங்களே ஒரு ரிசர்ச்சுக்கு வந்தோமே தவிர பிரீச் பண்ண நாங்க வரவே கிடையாது. பெருமானாரை பற்றி அடிக்கு ஒரு தரம் ஹஜ்ரத் அவர்கள் எல்லாம் என்னை மாத்திரம் சொல்லிட்டாங்க. நோ அட்டாக், நோ ரிலிஜன், யூ ஷுட் நாட் அட்டாக் எனிதிங், யூ ஷுட் நாட் அட்டாக் பாலிடிக்ஸ். பட் ஐ வாண்ட் டு ஹியர், இஃப் யூ சே ரிலிஜன், இட் ஹஸ் காட் a particular description. If you say that you should not talk about engineering, means it has got certain points. If you do not talk about polytechnic, means it has got certain points. Can the same Ibrahim Arikar can give what he mean by politics? What is the actual word it means? Nobody knows. But yet அவர் ஒரு பாலிட்டிஷியன், அவர் ஏன் பேசக்கூடாது? ரசூல்லா மாத்திரம் அரசியல் பண்ணலையா? நம்மை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டதல்ல அரசியல். You must have a broad heart to accept everything. ரசூல்லா அரசியல் பண்ணலையா? ரசூல்லாவை சேர்ந்து வந்தவர்களுடைய அரசியலை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லையா? அதே என்ன மாத்திரம் ஒதுக்குறது? ஒரு பார்வையில பார்த்துட்டு உடனே கட கட கடன்னு தந்தி காகிதம் கையில் எழுதி கொடுத்து கையெழுத்து வாங்கி அதை பண்ணி இதை பண்ணி. மார்க்கத்தை பத்தி சொல்லி மறுமையை நினைவுபடுத்தி சொல்லியே மாறாத மக்களாகிய நீங்கள் சற்று உணர்வுகளை ஊட்டி விட்டு போவதால் எல்லாம் கத்திட்டு சண்டைக்கா விட போறீங்க? மறுமையை பற்றி, மறுமையின் இன்னல்களை பற்றி எடுத்து இயம்பப்படுகின்ற போதே பயப்படாத நீங்கள் தினம் தினம் இயம்பப்படுகின்ற போது, பள்ளிவாசலுக்கு போகும்போதெல்லாம் உலமாக்களும் அஜரத்துகளும் சொல்லும் பொழுதெல்லாம் அச்சப்படாத நீங்கள், உணர்ச்சி வசப்படாத நீங்கள், நான் வந்து பேசிவிட்டு செல்கின்ற ஒரு மணி நேரத்தில் உணர்ச்சி வசப்பட்டு விடுவீர்களோ, உள்நாட்டு கலவரங்கள் உண்டாகி விடுமோ என்ற பயமோ அச்சமோ தேவையே கிடையாது. காரணம், இதுவரை என்னால் எந்த கலவரமும் ஏற்பட்டதே கிடையாது. I may be a controversial figure because it is up to you to digest me. Maybe I may be young but not my views. நான் இளமையாக இருக்கலாம், என் கருத்துக்கள் இளமையானதல்ல, உண்மையானது. நான் எங்கேயும் உண்மையை உதவி சொல்லி விட்டு செல்வேனே தவிர உண்மைக்காக வளைந்து நெளிந்து கொடுத்து கொண்டு செல்லவே மாட்டேன். என் மார்க்கத்திற்கு சம்பந்தப்பட்டதாக இருக்கின்ற வரை அவன் சாதாரண மனிதனாக இருந்தாலும் அவனை மகானாக ஏற்றுக்கொள்வேன். என் மார்க்கத்துக்கு முரண்பட்டவன் மாமன்னனாக இருந்தாலும் சரி, அவனை என்னுடைய செருப்புக்கு சமமாக நான் மதித்து விட்டு செல்வேன். அது ஸ்பிரிட் ஆஃப் மை இஸ்லாம். தட் இஸ் ஸ்பிரிட் ஆஃப் மை இஸ்லாம். அதன் பின்விளைவுதான் இன்று பல வழக்குகள் போட்டு என் மீது கொல்லப்பட்டு நசுக்கப்பட்டு இளம் வயதிலேயே நான் வளரும் போதே தவக்கும் போதே நான் இன்று தள்ளாடி விட வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்ட போதும் நான் மார்க்கத்தை இழக்கவில்லை. ஒரு முறை சுப்ரீம் கோர்ட்டுக்குள் என்னை அழைத்து சென்ற போது தேச பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் என்னை அழைத்து சென்றார்கள். அப்பொழுது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜில் நான் அட்ரஸ் பண்ணும்போது மைலார்டுன்னு சொல்றானா, கெட் அவுட் ராண்ட். ஆல் இந்தியா ரூலிங் இருக்கு. மை லார்ட் இஸ் ஒன்லி காட். ஐ கேன் சே யூ அஸ் ஜஸ்டிஸ் so and so. That's all. If at all I have to admit you as my lord, it should be heartfully accepted. I can't accept you. My heart never accept. I am ready to be a prisoner of India rather than to be a prisoner in India, president of India. So relevant. அது ஆல் இந்தியா ரூலிங்ல இருக்கு. அதனால என் மார்க்கத்தை எந்த சூழ்நிலையில எதிர்ப்பதால எனக்கு எந்த இழப்புகள் வருதுன்னா அந்த இழப்புகளை தூக்கிட்டு நான் அல்லாட்ட போகத்தான் தயாரா இருக்கிறேன். ஏன்னா நாளை மறுமை நாளை அல்லாஹ் உங்களிடம் கேட்கின்ற கேள்வி என்னவென்றால், எத்துணை பொருளை இறைவனுக்காக நீங்கள் தியாகம் செய்தீர்கள், இறைவழியில் தியாகம் செய்தீர்கள் என்பதாகத்தான் இருக்குமே தவிர எத்துணை பொருளை இந்த துனியாவில் சேர்த்து வைத்தீர்கள் என்பதாக அல்ல. எத்துணை பொருளை இறைவழியில் நீங்கள் தியாகம் செய்தீர்கள் என்பதாகத்தான் இருக்குமே தவிர அல்லாஹ்வுடைய முதல் கேள்வி எத்துணை பொருளை இந்த துனியாவில் சேர்த்து வைத்தீர்கள், எந்தெந்த சங்கத்தில் தலைவராக இருந்தீர்கள், எந்தெந்த இடத்திலே பாராளுமன்ற உறுப்பினராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்தீர்கள் என்பதாக அல்ல. என் இளமையவே தியாகம் பண்ணிட்டு போயிருக்கிறேன் அப்படி நான் சொல்லலாம். அதனால எத்தனை பொருள்களை நீ அல்லாஹ்வுக்காக இழந்தேன்னா நான் அட்ஜஸ்ட் பண்ணி போறதுன்னா இன்னைக்கு கவர்னரா இருந்துடலாம், டிப்ளமேட் பாஸ்போர்ட்ல வந்துட்டு போலாம். நான் அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியல, ஏன்னா என் மார்க்கத்தில் எனக்கு அனுமதி இல்லை. பூச்சி பண்ணிட்டு போறது இஸ்லாமிய அனுமதிக்கல, அது முனாஃபிக்கின்களோட வேலை. சிரிச்சுக்கிட்டே அப்படி பஜனை பண்ண அது எனக்கு பிடிக்காது, முனாஃபிக்கினோட வேலை. முஸ்லிம்கள் எல்லாம் முனாஃபிக்கா இருக்கிறான், வேற மதத்துக்காரன் இல்ல. முனாஃபிக்கின் வாயில ஒரு பேச்சு, உடல் ஒரு பேச்சு. எனக்கு மனசுல பிடிக்கணும், நான் அவனை பாராட்டணும். அவன் மார்க்கத்துக்கு பிடிச்சிருந்தா நான் நிச்சயம் பாராட்டிடுவேன். உலகத்தில் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் இருக்கலாம், அவருடைய விஞ்ஞான பூர்வங்கள், விஞ்ஞானம்ங்கிறது வேதியியல் கூற்றுகள் என்பது வேசியின் மெத்தைகள், இன்று ஒரு கருத்து நாளை ஒரு கருத்தாகிவிடும். ஆனால் வேதம் என்பது என்று மாறாத ஒன்று.
சயின்டிபிக்கலா நம்ம ரிலிஜனை ஒத்து பேசுங்க. அப்படி ஒருத்தர் கண்டிஷன். சயின்டிபிக்கலா எப்படிங்க ஒத்து பேசுறது? சயின்டிபிக்கலா இன்னைக்கு ஒண்ணு சொல்லுவான், நாளைக்கு அந்த சயின்டிபிக் நேத்து நியூட்டன் லா ஆஃப் தியரி, இன்னைக்கு புரோட்டன் லா ஆஃப் தியரி. தியரிஸ் ஆர் சப்ஜெக்ட் டு சேஞ்ச். முந்தானத்து சதுரமா இருந்த உலகம் இன்னைக்கு உரண்டாக்குறான். நேத்து வரைக்கும் அணுவை பழக்க முடியாதுன்னா இன்னைக்கு பழக்க முடியுங்கிறான். சோ சயின்டிபிக் சேஞ்சஸ் ஆர் சப்ஜெக்ட் டு சேஞ்சஸ். பட் அவர் ரிலிஜியஸ் கேன் நாட் பி சேஞ்ச் ஃபார் 1500 இயர்ஸ். அதே சேஞ்சஸ், சேம் சேஞ்சஸ். வேதம் என்பது திருத்தி எழுதப்படக்கூடாத ஒன்று. திருத்தி எழுதப்பட்டதால் தான் கெட்டது கிறிஸ்துவ மதம். ஜெருசலேத்துல பிறந்த இயேசுநாதருக்கு ஒரு கூட்டம் கிடையாது. ரோமன் கேத்தலிக்ங்கிறான், ரோமுக்கே போகாத இயேசுநாதர். ஆனா இன்னைக்கு வரைக்கும் சவுதி அரேபியால காலனைசேஷனே இல்ல. காலனைசேஷனே கிடையாது. நோ காலனைசேஷன். யாராலையும் ரசூல்லா தோன்றியது முதல் எமான்சிபேஷன் ஆஃப் ரசூல்லாவுக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் சவுதி அரேபியாக்குள்ள இஸ்லாமிக் ரூலை தவிர வேற எந்த ரூலும் பொல்யூட் பண்ணல, அடல்ட்ரேட் பண்ண முடியல. 1400 வருஷமா ஒரு தேசம் அதே ஒரு கொள்கையில கோட்பாட்டுல இருக்குன்னா இட் இஸ் a world most greatest wonder. If at all you accept it with broad views. பரந்த மனதோடு ஏற்றுக்கொள்ளப்பட வேணும்னா வேற எல்லா நாடு காலனைசேஷனா இருக்கு. பிரிட்டிஷ்காரன் உள்ள பூண்டான் 400 வருஷத்துக்கு முன்ன, பிரெஞ்சுக்காரன் உள்ள பூந்திருக்கான், டச்சுக்காரன் உள்ள போயிட்டான். டச்சு கல்ச்சர், பிரெஞ்சு கல்ச்சர், இப்படி பல நாட்டினுடைய கல்ச்சர் கொலாபரேட் ஆயிருக்கும். அங்க மாத்திரம் இஸ்லாமிக் கல்ச்சர் அலோன். பிகாஸ் அவன் கொஞ்சம் கூட எதுக்கு வளைஞ்சு கொடுக்கல, அவனுக்குன்னு ஒரு ஹெரிடிட்டி, தனக்குன்னு ஒரு தன்மையை வளர்த்துக்கிட்டே போயிட்டான். அதனால இன்னைக்கு வரைக்கும் சவுதி அரேபியாக்குள்ள எந்த ஒரு கல்ச்சரும் அடல்ட்ரேட் பண்ண முடியல. அதனால ஒருத்தங்க ஒரு நாட்டு கல்ச்சரோட, சிங்கப்பூர் has got multinational culture, you try to adhere it, try to keep it out, but how far you are going to keep it up, it is up to you. If at all you are keeping it and carrying, going on keeping it, I am the first man to appreciate it. ஒரு கல்ச்சர் தாங்கி இருக்கா எந்த நாட்டிலேயாவது? எந்த நாட்டிலேயாவது? நம்ம பிறந்த இந்தியாவில தான் கல்ச்சர் இருக்கா சொல்லுங்க? கல்ச்சுரல் ஸ்லிப் தான் இருக்கு. கல்ச்சுரல் ஸ்லிப் தான் இருக்கு. நாங்கெல்லாம் பிரிட்டிஷ் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தோம், லவுடேல் லாரன்ஸ். இந்தியன் கல்ச்சரை பத்தி படிச்சுக்கலான்ட்டு கொஞ்சம் விவரம் தெரிஞ்சோன்னு வந்தோம். அப்படி வந்து பார்த்தா இவனுடைய ஓல்ட் எத்திக்ஸ், எபிக்ஸ், இவனுடைய இதிகாசங்கள், வேதங்கள், அது எல்லாம் தொட்டு பார்க்கிறோம். எதையுமே நாங்க தொடாம பேச மாட்டோம். ரசூல்லா எதையுமே தொடாம பேசினது இல்ல. அவர் புள்ள பத்தாரு, புள்ள தர்மத்தை பத்தி சொல்றாரு. அவர் அரசாண்டாரு, அரச உடைமையை பத்தி சொல்றாரு. மனைவி மக்களை பெற்றிருந்தாரு, மனைவி மக்கள் தர்மத்தை பத்தி சொன்னார். No religion gives so much code up to deal with your wife. Even your own parent would have never told. உங்க சொந்த பெற்றோர்களே சொல்ல முடியாது. உங்க அப்பா வந்து உங்கள்ட்ட எப்படி நடக்கிறது, எப்படி பேசுறது, எப்படி உலகத்துல புலங்குறதுன்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. எப்படி ஒய்ஃபை வச்சுக்கிறதுன்னு உங்க அத்தா கூட சொல்லி கொடுக்கல. ஆனா பெருமானார் சொல்லி கொடுத்தாங்க. இஸ் மோர் than your father, இஸ் மோர் நியரர் than you. அவ்வளவு அருகாமையில், அப்ரோச்சபிளா, எளிமையா இருந்தாங்க. அதை நம்ம ஆளுங்க நாளடைவில் அதை கடுமைப்படுத்திட்டு போயிட்டாங்க. சிம்பிளா, எளிமையா, உடைச்சு புரியுற மாதிரி. அந்த கடுமைப்பட்டதால் தான் வேத இதிகாசங்கள் அழிவுற்றன. வேதங்கள் என்பது ஒரு குறிப்பிட்ட வேதியர்கள் தான் ஓத வேண்டும் என்கின்ற சில கட்டுத்திட்டங்களை உற்பத்தி. யாரு வேண்ட சாதாரண எளிய மகன், ஈவன் an illiterate, ordinary layman lately on the road can come and read. You must ask them. கடையில ஒரு சாதாரண 3ஆம் கிளாஸ் படிச்சவன் பாருங்க, அவனை கூட கூப்பிடலாம். இதுக்கு ஒண்ணு எஜுகேஷனல் பழனி பாபா, MA, PhD இதெல்லாம் தேவையில்லை. இதெல்லாம் கபருக்கு வர சட்டத்திட்டங்களே இல்லை. நம்மளோட கஷ்டமான நேரத்தில் வராது. நான் ஒரு வருஷம் கண்ணு தெரியாம கடந்த போதுதான் எனக்கு மார்க்கத்தின் மீது பற்றே ஏற்பட்டுச்சு. என்ன பொறுத்த மட்டும் பர்சனலா நான் அடிபட்டவங்க, சுடு தண்ணியை தொட்டேன், அதனால எனக்கு பச்சை தண்ணியை கண்டா கூட பயமா இருக்காங்க இருக்கு. இன்னொரு ரசூல்லாவை அல்லாவே இறக்கிவன நீ ரசூலா ஏத்துக்கனாலும் நான் ஏத்துக்க தயாரா இல்ல. அதுக்காக அவன் நரகத்தை கொடுக்கறானா, அந்த நரகத்துல போய் நான் நிக்க தயார். இன்னொருவரை நான் ரசூலாக நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அதான் என்னுடைய ஈமான், ஸ்பிரிட் ஆஃப் இஸ்லாம். You must know it. So far certain actions of prophet should create some reaction. It has reacted me. So I was bold, brave, brilliant. Until death, even today I am ready to die. You must be brave, brilliant, bold. Be bold. If your views, உங்களுக்கு ஒரு கருத்தை சொல்லுவதால் அது நியாயமான கருத்து, மார்க்க சம்பந்தப்பட்ட கருத்து என்றால், அதனால் பல இழப்புகள் என்றால் இழப்புகளுக்கு தயாராகிக் கொள்ளுங்கள். மார்க்கத்தை நிராகரித்து விடாதீர்கள் என்பதுதான் என் கருத்து. அதை என்னை நடைமுறைப்படுத்திக் கொண்டு வருகிறேன். அதனுடைய தொல்லைகளை பற்றி எனக்கு கவலைகளே கிடையாது. அதனாலதான் கான்ட்ரோவர்ஷியல் ஃபிகர். போனோடனே கண்டிஷன் போட்டுறாங்க கையில, இந்த கையில பிடிச்சுக்கோங்க. பட் ஐ நெவர் ஆஸ்க்ட் எனிபடி டு கம் அண்ட் ரிஜெக்ட். I never rejected any religion. I appreciate. I am a broad-hearted man. But often and often, I used to compare with other religions. When I was comparing with others, I feel little superior to them. So I want them to become
and enjoy my superiority, which I am enjoying now, the privileges. No class, creed and all. Because it comes under the banner of Islam, certain non-Muslims have that hatredness. I do not know why they have created so very bad intention in their mind. You should clear it out. It is duty of each and every Muslim. ஒரு கை ஒண்ணு செய்ய முடியாது. முஸ்லீம் அவன் பார்வை ஒரு மாதிரி போயிடுது. அதுல அன்பு இருக்கு, அழகு இருக்கு, அடுத்தவனை கெடுக்காதன்னு சொல்றோம். பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு, சம உரிமை இருக்கு. பெண்களை நம்ம பொத்தி வச்சிருக்கோம்னா யாரு? அவங்களுக்கு உரிமைகள் நிராகரிக்கப்படல, மறுமையில் கூட நிராகரிக்கப்படவில்லை. மறுமையில் கூட நிராகரிக்கப்படவில்லை. பெருமானாரை பற்றி செலவாத்துக்கள் சொல்லும் பொழுது இங்கு உள்ள ஒவ்வொருவரும் வாய்கள், சிலருடைய வாய்கள் முணுமுணுக்கின்றன. ஆனால் ஒவ்வொரு செலவாத்தும் மறுமையில் நம்மை காக்கின்ற மலைகள் என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்க ஏதாவது வெளியே போகும்போது அட்லீஸ்ட் இவங்க சொன்னதுல ஒன்னையாவது நினைச்சிட்டு போங்க. சம்திங் யூஸ்ஃபுல். அட்லீஸ்ட் யூ ஆர் நாட் ஹெல்ப்ஃபுல் டு இஸ்லாம், யூ பி யூஸ்ஃபுல் டு யுவர் செல்ஃப். We are not going to contribute anything to Islam because Islam is already evoluted, unpolluted, unadulterated. அதுக்கு நீ ஒண்ணு புதுசா கான்ட்ரிபியூட் பண்ண வேண்டியது, நம்ம கான்ட்ரிபியூஷனே தேவையில்லை. because it is a completed religion. புதுசா கான்ட்ரடிக்ஷனா இதா தேவையில்லை. learneds are invited to Islam தேவையில்லை. it is a well learned, well educated. ஒரு உம்மி நபியின் மூலம் அருளப்பட்ட ஒன்றை படித்த இத்தனை பேர் உட்கார்ந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். பல்லாயிரம் மைல்களுக்கு அங்க இருந்து உட்கார்ந்து நாம அது எஜுகேட்டட் தான் டிஸ்கஸ் பண்ணுங்கிறது அல்ல. எனி வாய்ஸ் மேன், wisdom has got no educational qualification. அப்போ நாம மறுமைக்கு போயிடுறோம். மஹ்ஷர் மைதானத்துல நம்ம மேல அல்லாஹ் வந்து ஃபர்ஸ்ட் கேட்கறது, இதுவரை உம்மத்துக்களே நம்மளை எல்லாம் எழுப்பிட்டு கேட்பான், இது வரைக்கும் நீங்க செஞ்சதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு பாத்துக்கிட்டு இருந்தேன், இப்ப நான் செய்யறத நீ பாத்துக்கொண்டு சூரியன் அழைத்து வர சொல்வான். மலக்குகள் சென்று சூரியனை இழுத்து வரும். அப்பொழுது ஒரு மலக்குகளின் இடைப்பட்ட தூரம் இருக்கிறதே, ஒரு மலக்கின் இந்த புருவத்தின் இடைப்பட்ட தூரம் இந்த துனியாவை போல் 300 மடங்கு இருக்குமா. இந்த துனியாவை போல் 300 மடங்கு இருக்குமா. அவ்வளவு பெரிய மலக்குகள் இந்த சூரியனை இழுத்து வந்த போது, ஓ சூரியனே, உன்னை வணங்க சொல்லி இங்குள்ள உம்மத்துக்களை யாரையாவது கேட்டாயா என்றால், ஹக்குகள் யாரையாவது மனிதர்களை கேட்டாயா என்றால், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், இறைவா உன்னை தவிர வணக்கத்துக்குரிய நாயகன் வேறு யாரும் இல்லை, நீதான் வணக்கத்திற்குரியவன், நான் யாரையும் வணங்க சொல்லவில்லை என்பான். இவங்க தலைக்கு மேல போக சொல்லும் போது ஒரு மூக்கு உயரத்துல அது நம்மள நின்னுடும். அந்த மறுமையை நாம நம்பணும். Maybe it may be logically differ. Logical, where the logic ends, there the faith begins. Where the logic ends, there the faith begins. So we have come to the beginning of the logical end. அப்ப அது நம்ம தலையில உருகி, நம்ம அந்த நெருப்பா உருகி கிடக்கிற அந்த சூழ்நிலையில நம்ம எலும்பெல்லாம் உருகிட்டு இருக்கும். அப்பதான் நம்ம கணக்கு வழக்குகளை தீர்த்தரலாம்னு சொல்லிட்டு அல்லாஹ் அவரவருக்கு நல்லவன் கெட்டவன் எல்லாரையும் போட்டு அந்த சூரியன் உருக்கிட்டு இருக்கும் போது அவர் கணக்கை தீர்த்துட்டு நம்ம வாட்டுக்கு ஜன்னத்துக்கோ லகனத்துக்கோ போலான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல போய் முறையிடுவோம். அதைத்தான் ஹஜ்ரத் காலையில சொல்லிட்டு இருந்தார். அப்ப நீங்க கவனிச்சிட்டு இருந்தீங்களா என்னமோ எனக்கு தெரியல. தலைமை உரையில் ஹஜ்ரத் சொல்லிட்டு இருந்தாரு, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் செய்த தவறுக்காக, வாக்கு மாற்றம் செய்த காரணத்திற்காக, இறைவனுக்கு கொடுத்த வாக்கை மீறியதற்காக, இறைவன் சொன்ன வாக்கை மீறிய குற்றத்திற்காக, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், நான் மாட்டேன், நீங்க அடுத்த நபிட்டு போங்க, இப்படியே 1,24,000 நபிட்டு வந்துருவோம். அப்புறமா இப்ராஹிம் நபிட்ட வர்ற வரைக்கும் ஹஜ்ரத் சொன்னார். அப்புறம் சப்ஜெக்ட் டைம் இல்லாதனால வேற இடத்துக்கு போயிட்டார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வந்த உடனே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 3 பொய் பேசிட்டேன் நானு. ஒன்று என் மனைவி சாராவை சகோதரின்னு சொல்லிட்டேன், இன்னொன்னு மக்கால உள்ள அந்த பெரிய புத்துகள்லாம் உடைச்சு விட்டு பெரிய புத்து உடைச்சிட்டுன்னு போய் சொல்லிட்டேன். இப்படி நான் ஒரு 2-3 பொய் சொல்லிட்டேன். நான் அல்லாட போக மாட்டேன், நீங்க ஈசா அலைஹிஸ்ஸலாத்து போங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து போனா என்ன இந்த நஸ்ரானிகள் கூட்டம் கடவுள்னு கும்பிட்டுருச்சு, அதனால நான் அல்லாட்ட போக, நான் ஏன் நபுஸ்ல நான் பராக்கா இருக்கேன், நீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போங்க. அப்ப நம்ம ரசூல்லாவை நோக்கி ஓடும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 பெண்மணிகளோடு அமர்ந்திருக்கின்றார் ஒரு மரத்தின் நிழலில். அந்த 4 பெண்கள், ஒன்று பிபி கதீஜா நாச்சியார், பெருமானாருடைய மனைவி. அடுத்தது பிபி மரியம் என்று சொல்லக்கூடிய ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தின் தாய், ஹஜ்ரத் மூசாவின் சகோதரியான ஆசியா, அன்னை ஆசியா, பிபி ஃபாத்திமத்து ஸஹ்ரா, பெருமானாரின் மகள், மனைவி, ஈசா நபியின் மனைவி மற்றும் ஈசா நபியின் தாய் மற்றும் மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சகோதரி பிபி, என்ன பேர் சொன்ன மறந்துட்டேன், இல்ல உம்மு குல்சும் இல்ல, ஆசியா, சாரி ஆயிஷா நாயகம் இல்ல, ஆசியா நாயகம். அப்படி 4 பெண்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அப்படி அமர்ந்திருக்கும் பொழுது அதில் ஆசியா என்கின்ற அந்த அம்மையார் எழுந்து, ஓ முஹம்மதே, உன்னுடைய உம்மத்துகள் உன்னை தேடி ஓடி வருகிறார்கள் என்று சொன்னவுடன், யா உம்மத்தி யா உம்மத்தி என்று ஓடி வருகிறார் அவர். பெருமானார் எல்லா நபியும் கைகள் விட்டாங்க. அவங்களுக்கு ஏங்க நம்ம போய் பொழப்பு கட்டு போனோம்? இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினால் பண்ணதுனால நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம் துனியால வந்து.
அவர் ஒரு ப்ராமிஸ் ஸ்ட்ராங்கா ஸ்டாண்டர்டா ஸ்டெடியா இருந்திருந்தாருன்னா, நகர்ந்து கொடுக்காம இப்ளீஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்திருந்தாருன்னா நம்ம இவ்வளவு கஷ்டப்படலாமா? ஆனா அவர் அங்கேயும் வந்து கியாமத்திலேயாவது உங்க உதவி இருக்குன்னா அதுவும் கிடையாது. அங்கேயும் நமக்கு ரசூலுல்லாஹ்வோட உதவி தான். வாங்க நான் கூட்டு போறேன். Because one promise has been yet to be kept by God. ஒரே ஒரு promise, ஒரே ஒரு உறுதிமொழி அல்லாஹ்விடம் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் கொடுத்திருக்கிறான். கியாமத் நாளில் மறுமையில் மஹ்ஷர் மைதானத்தில் அவர் கேட்கின்ற மன்றாட்டம் மதத் செய்கிறார்களே, அந்த மன்றாட்டத்தின் போது இறைவன் அவருடைய பிராதுகளை ஏற்றுக்கொள்வதாக கூறியிருக்கின்றான். அந்த ஒன்றுக்காகத்தான் எல்லா நபியும் விட்டுட்டு பெருமானாற்ற வாங்கினாங்கிறோம். இதெல்லாம் யூஸ்லெஸ் தான். அவங்களே அவன் நபுஸ்ல பெராக்கா இருக்கும், நம்மளுங்க ராவுத்திர கொக்கா பிறந்த கோரிக்கை எங்க கோதுமை அல்வா கிடைக்கும். அதனாலதான் பெருமானார் பேர் சொல்லும்போது 2 கண்ணி தொட்டு முத்த கொஞ்சம் நம்மளை காப்பாற்ற போறது பெருமானார் தான். அப்படி லவ் அண்ட் அஃபெக்ஷனை கிரியேட் பண்ணிட்டே போன 1,25,000 நபிமார்கள், பல அற்புதங்களை பண்ணியவர்கள், செத்தவனை பொழைக்க வச்சவங்க, கடலை பொழந்தவங்க, இவங்களுக்கு எல்லாம் அங்க ஒண்ணு வேலையே கிடையாது. நோ லைசன்ஸ் அட் ஆல். அவனு நம்மள மாதிரி ஒன்னோட ஒண்ணா கடந்துட்டு இருக்கணும். அவங்களும் நம்மளோட மறுமையை நம்புவது ஈமானில் ஒரு வகை. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்ட உடனே அல்லாஹ் நம்மள எல்லாம் ஆர்டர் பண்ணி நம்மள எல்லாம் ஒரு இடத்துல நிக்க வச்சு கணக்கு தீர்த்தரலான்னு போது மீசான்கிற ஒரு தராசை கொண்டு வந்து நிறுத்துவாங்க. அந்த மிசான்கிற தராசை வச்ச உடனே நம்ம கணக்கு நன்மை தீமை 2 தட்டு வேகமா இருக்கா ஸ்லோவா இருக்கா? வேகமான ஒரு தட்டு 2 மிசான்கிற ஒரு தராசை வச்சிருப்பாங்க. அந்த 2 தட்டுல நம்மளோட நன்மை ஒரு பக்கம், தீமைகள் ஒரு பக்கம் போட்டு நிறுத்து பார்த்து அவர் கணக்கு தீர்ப்பாங்க. அப்ப நிற்கும் போது இந்த நியூட்ரல் அடிக்கும் சில பேருக்கு தராசுல. இந்த பக்கம் சாயலாமா அந்த பக்கம் சாயலாமா? அந்த மாதிரி நேரத்துல நன்மை தட்டு மேல தூக்கிருச்சுன்னா அதுல சில கனிகள் வந்து விழுகும். அந்த கனிகள் அந்த நன்மை தட்டை கீழே கொண்டு போயிடும். அப்ப நம்ம சொர்க்கத்துக்கு போயிடலாம். அந்த கனிகள் யாருன்னா நம்ம உயிரோட இருக்கும்போது இறந்து போன நம்முடைய குழந்தைகள், சில்ட்ரன், சைல்ட் இமேச்சூர் டெத். அந்த சில்ட்ரனுங்க தகப்பன் தாயை காப்பாத்துறதுக்காக சொர்க்கத்து கனிகளை வீசுமா. அப்படியும் இல்லைன்னா சில மலைகள் வந்து விடுவோம். அந்த மலைகள் என்னன்னா நீங்க துனியால பேசின ரசூலுல்லாஹ் பேர் சொன்ன ஒவ்வொரு ஸலவாத்துக்கள், ஒவ்வொரு ஸலவாத்தும் சொல்லும் பொழுது நாளை மறுமையில் உங்களை காக்கின்ற மலைகள் என்பதை மறந்து விடாதீர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லும் பொழுது உடனே நீங்களும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லுகிறீர்களே, அந்த ஸலவாத்துக்கள் ஒவ்வொன்றும் நாளைய மறுமை நாளில் உங்களை காக்கக்கூடிய மலைகள், நாளை மறுமை நாளில் உங்களை காக்கின்ற மலைகள். அதனால்தான் பெருமானாரை நாம் போட்டு. அதன் பின் பெண்களின் உரிமை, ஸ்டேட்டஸ் ஆஃப் வுமன், ஸ்டேட்டஸ் ஆஃப் ப்ராஃபெட். நெக்ஸ்ட் டு தி ஸ்டேட்டஸ் ஆஃப் ப்ராஃபெட் என்ன வருதுன்னா டோட்டல் இஸ்லாமிக் ரிசர்ச்ல ஸ்டேட்டஸ் ஆஃப் வுமன், பெண்கள். கணக்கு பார்த்து ஒரு பாலம் முஹிப்புங்கிற தளத்துல, மஹ்ஷர் மைதானத்துல இருந்து முஹிப்புங்கிற ஒரு தளத்துல தான் நாம நிப்போம். அந்த தளத்துக்கும் ஜன்னத்துக்கும் நடுவுல மயிரிழை போன்ற ஒரு பாலம் இருக்கும். சிராத்துல் முஸ்தகீம்லாம் இவங்க சொல்லுவாங்க. அந்த பாலம் இருக்கு இல்லைங்களா, அந்த பாலத்தை நம்ம கடந்து போனோம். இந்த பாலத்துக்கு கீழே தான் நரகம் இருக்கும். இந்த பாலத்தை கடக்கிறது யார் தெரியுமா? அல்லாஹ் ஒரு குரல் கொடுப்பான். ஓ உம்மத்துக்களே, நபிமார்கள் உள்பட, உங்கள் தலையை தாழ்த்திக் கொள்ளுங்கள், உங்கள் தலையை தாழ்த்திக் கொள்ளுங்கள். ஏன்னா அந்த சொர்க்கத்தை யார் தெரியுங்களா ஃபர்ஸ்ட் கடக்கிறது? என்னுடைய ஹபீபான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வோட ஹபீப், ஃப்ரெண்ட் ஆஃப் காட், என்னுடைய ஹபீபான பெருமானாரின் மகளாரான ஃபாத்திமத்து ஸஹ்ரா அவர்கள் கடக்கின்றார். அப்படின்னு நபிமார்கள் உள்பட நாம் அனைவரும் தலை தாழ்த்தி நின்ற நிலையில் அந்த பெண்மணியார் அந்த பாலத்தை கடக்கின்றார். முதல் அந்த அம்மாவோட இப்படி அடக்கமா பிற ஆடவர் கண்ணில் படாமல் வளர்ந்த பெண்கள் கடந்து விடுகிறார். அதனால நீங்க துப்பட்டி போடுறது ஏதோ ஊரு குறை சொல்லும், நம்ம ஜமாத்து குறை சொல்லி நாளை இஸ்லாமானவன் குறை சொல்லிடுவாங்கிற பயத்துல போடாதீங்க. நாளை மறுமை நாளில் சொர்க்கத்தின் நுழைவாயில் பெருமானாரின் மகளாரோடு நுழைகின்ற பெண்களாகிய நீங்கள் தான் அந்த மறைவான பொருளை. அங்கதான் ஸ்டேட்டஸ் ஆஃப் வுமன். ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி டு தோஸ் வுமன், தோஸ் who are in the பர்தா, தோஸ் அடுத்த பிற ஆடவர், சட்ட விதிக்கு அப்பால் பட்ட பிற ஆடவர், மகனார் அல்லாத சில விதிமுறைகள் இருக்குது அல்லவா, அந்த விதிமுறைகளுக்கு அப்பால் பட்ட பிற ஆடவர் கண்ணில் படாத பெண்மணிகள் பெருமானார் மகளாரோடு சேர்ந்து அந்த நிலையை அடையறீங்க. கிட்டத்தட்ட நீங்க பெருமானாரோட பிள்ளைகள் ஆயிடுறீங்க. எங்களுக்கு கூட அந்த ஸ்டேட்டஸ் கிடையாது. அதனால இது ஒரு கேவலமாவோ இதாவோ நினைக்காதீங்க. மார்க்கத்துக்காக துப்பட்டி போடணும்னா தாராளமா துப்பட்டி போட்டு துப்பட்டி தான் போடணும். இட் இஸ் a divine law, divine injunction given by God. அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட நேரடி உத்தரவு. அதை மீறுவது என் தாயாக இருந்தாலும் அது குற்றமே. பெருமானார் அடுத்தது ஸ்டேட்டஸ் ஆஃப் வுமன். அடுத்ததுதான் ஷரியத்தை பத்தி இவ்வளவு நேரம் பேசணும். தரீகத், ஹக்கீகத், மக்ரிபத், இப்படி ஒவ்வொன்றை பற்றி பேசுவதற்கும் ஆட்கள் இருந்த போது, கிலாபத்தை பத்தி பேசினாங்க ரசூலுல்லாஹ் கூட இருக்கும்போது.
ஒரு கர்பலா பாலையிலே ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய மனைவியார் உம்மு குல்சும் என்பவர் நின்று கொண்டிருக்கின்றார், விதவை பெண்மணியாக. அவர் வஃபாத்தாய் கிட்டத்தட்ட 43 ஆண்டுகள் கழித்த பின் அவர் அங்கு நின்று கொண்டு, அவர் ஹஜ்ரத் அலியின் மகளார் ஹஜ்ரத் உமருக்கு கொடுக்கப்பட்டது. உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வஃபாத்தான பின் அவர் கர்பலா பாலையிலே நிற்கும் பொழுது, இஸ்லாம்னா வெறும் நுபுவத்தையும் ஷரியத்தையும் சொல்லிட்டு போறது மாத்திரம் இல்ல, அங்க ஷஹாதத்தும் இருக்கும். அந்த ஷஹாதத்துங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் நமக்கு ஸ்பிரிட். அதான் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் இஸ்லாம், ஆக்ஷன்ஸ் ஆஃப் ப்ராஃபெட் அண்ட் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் ப்ராஃபெட். இட் இஸ் மோஸ்ட் காமன் ஃபார் us to hear the actions of activities of prophet. ரசூலுல்லாஹ்வின் நடைமுறைகள், அதன் பிரதிபலிப்புகள் என்ன, ஸ்பிரிட் ஆஃப் இஸ்லாம். அப்ப இஸ்லாத்துக்காக உயிரையும் தியாகம் பண்ணணும்னா தியாகம் பண்ண தயாரா இருந்தாங்க. அதையும் அவங்க குடும்பமே செஞ்சு காமிச்சிட்டு போயிட்டாங்க. ஆனா நம்ம சிங்கப்பூரை பார்க்கணுங்கிறதுக்காக அந்த கவர்மெண்ட் மார்க்கத்துக்கு புறம்பா ஒரு சட்டம் போட்டாலும் சரிங்க சரிங்கன்னு ஏத்துக்கணும். I can't tolerate that. I hate it. I am ready to sacrifice any beautiful country of any part of the world rather than to sacrifice my own religion. I must die with my religion. I must be adherent. That you should appreciate my views. Maybe strong, maybe hard to digest, but yet it is appreciated by my religion. Hence I have to keep it on, and I will keep on. உயிரியே கொடுக்க தயாரான ரசூலுல்லாஹ்வின் வாரிசுகளின் வரிகளை வணங்கிக் கொண்டிருக்கின்ற நாம் கேவலம் ஆஃப்டர் ஆல் ஒரு பியூட்டிஃபுல் என்ன ஒரு சூப்பர் மார்க்கெட்டை பார்க்கறதுல கேவலமா நமக்கு பார்க்காம போறதுல பெரியதா? I am ready to go back. I am ready to preach in any part of the world. I am ready to endanger any danger comes. I am ready to accept it. I am not loving this nation. I am not loving this world at all. இந்த உலகத்தில் எனக்கு எந்த ஆசையும் கிடையாதுங்க. எந்த ஆசையும் எனக்கு சுத்தமா கிடையாது. அதனால நான் ஒரு பிரச்சனைக்கு ஒரு மனிதனா போயிட்டு, உலக ஆசையே இல்லாத போது நீங்க ஏங்க இந்த ரோட்டையும் கட்டடத்தையும் காமிச்சா நீங்க எழுக்கிறீங்க? அப்புறம் இப்ராஹிம் மரைக்கார் ரொம்ப கஷ்டப்பட்டு போய் ஒவ்வொன்னா எடுத்து சொல்லி பர்மிஷன் வாங்கினார். அப்புறம் மறுபடியும் ஒரு கண்டிஷனை போடுவார், பர்மிஷன் உனக்கு வாங்கிக்கிறாரு. மறுபடியும் ஒரு பாருங்க மரைக்கார், நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் போல்ட் அண்ட் கரேஜியஸா என்னுடைய மார்க்கத்தை சப்போர்ட் பண்ணி என்னுடைய பிரதரன்ஸோட நான் பேசிட்டு போறேன். ஐ அம் என்லைட்டிங் மை செல்ஃப். யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட். நீங்க போடுற இந்த குறவலை சிக்கல் எல்லாம் என்னால பேச முடியாது. இல்லங்க நீங்க என்னத்தையாவது பேசி போட்டு அடுத்த வருஷம் இதை நடத்த விடாம பண்ணிட போறாங்க. அடுத்த வருஷம் வரைக்கும் நீங்க உசுரோட இருக்க போறீங்களா மரிக்கார்? ஒரு நாள் பேசினாலும் உணர்வோட நெஞ்சுகளை தொடுகின்ற அளவு, உங்களுடைய உணர்வுகளை தட்டி எழுப்புகின்ற அளவு, உங்களுடைய உள்ளங்களை தெளிவு பெறக்கூடிய அளவுக்கு ஒரு நிமிடமாவது பேச வேண்டுமே தவிர வீண் விரைய பேச்சு என்னிடம் தேவையே கிடையாது, என்னிடம் இருந்ததும் கிடையாது, இருக்க போவதும் கிடையாது. ஒரு நிமிஷம் பேசினாலும் யூஸ்ஃபுல்லா, ஹெல்ப்ஃபுல்லா, பிரில்லியண்டா, பிராட் மைண்டடா கொஞ்சம் ஷூட் பண்ணிட்டு போகணும். இத்தனாயிரம் மைல் எல்லாரும் சொல்ற மாதிரி நானும் ஜாலரா அடிச்சு ஊர்ல இருந்து ஒரு டேப் கொடுத்துட்டு இருக்கலாமே மறுக்க. நம்ம மார்க்கத்தை பத்தி உங்களுக்கு எடுத்து சொல்லிட்டு போறாங்க. இதுல என்னங்க போட்டு கண்டிஷன் எல்லாம் போட்டு குறவழி போட்டு நசிக்கிட்டு, உங்களுக்கு வேணா நான் ஒரு கட்டணம் கட்டி கொடுத்துறேன், நாளைக்கு பர்மிஷன் வாங்குங்க, அதுக்கு 5 லட்சம் ரூபாய் செலவுனா அந்த 5 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் நான் தந்துட்டு போறேங்க உங்க சங்கத்துக்கு. என்னால முடிஞ்சது, நாம போயிட்டாலும் அது சங்கம் இருக்கும், பர்மிஷன் வாங்குங்க, நான் இந்தியா கவர்மெண்ட்ல பர்மிஷன் வாங்கி உங்களுக்கு ஒரு 10 lakhs ஒரு பில்டிங் என் சொந்த பணத்துல நான் கொடுத்துட்டு போயிடுறேங்க. நாளைக்கே நான் இன்வாய்ஸ் எடுத்து உங்களுக்கு டிராஃப்ட் எடுத்து அனுப்பிச்சிடுறேன். நீங்க பர்மிஷன் வாங்க, எங்காவது ஒரு கட்டடம் இங்க வந்தோம் நம்ம ஏதோ நம்ம ஜமாத் உள்ள இஸ்லாம் எல்லாம் ஊர்ல எல்லாம் தாய்பொழி எல்லாம் விட்டுட்டீங்க, பயணம் வந்திருக்கீங்க, பார்த்திருக்கோம், நாம உங்களை பாக்குறோம், உங்களுக்கு ஒரு சங்கம் ஒரு கட்டடம் இருக்கும், எத்தனையோ பேர் வெளியே நின்றுட்டு இருக்காங்க. அவங்களை பார்க்கும்போது நம்ம நாட்டுல இந்த சட்டம் ஒரு 1500 பேர் தான் ஹால்குள்ள விட முடியும்ட்டாங்க, அவங்க சட்டம். வெளியே நிக்கிறவங்களையும் பாக்குறோம், அவங்களும் நம்மளை பார்க்கத்தானே வந்திருக்காங்க. என்னடா இது அப்படின்னு எனக்கு கஷ்டமா இருக்கு. பிகாஸ் மை டெண்டர் ஹார்ட்டட்னஸ், அது என்னுடைய டெண்டன்சி. மறக்காரு எப்படியா அந்த சந்துக்குள்ளே உட்கார வைக்க முடியுமான்னு, முடியாதுன்ட்டாரு. சரி, ஒரு கட்டடம் இந்த மாதிரி கட்டுறதுக்கு எவ்வளவு செலவாகும்னு பாருங்க. இல்ல ஒரு கட்டடத்தை வாடகைக்கு எடுத்துக்கங்க, இல்ல பெரிய கட்டடமா கட்டுறாங்க, உங்களுக்குன்னு ஒரு சங்கத்துக்கு கட்டடம் இருக்கா? இல்ல ஒரு கட்டடம் கட்டிக்கங்க. உங்க சிங்கப்பூர்ல இருந்து தான் நீங்க காசுகளை கொண்டு வந்து அங்க ஏதோ சங்கத்தை வைக்கணும் இல்ல, இந்தியாவில் இருக்கிற காசையும் உங்களுக்கு கொடுக்கலாம் இருக்கார். நான் தரேன் 10 லட்சம் ரூபாய் என் பேர்ல இருக்கு, நான் இன்கம் டாக்ஸ் ஆசி நான் தரேன் உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் தரேன். அப்படி ஒண்ணு நாங்க நாடு விட்டு நாடு பிச்சை எடுக்க வரல. எங்க போனாலும் எங்க சமூகத்தை சேர்ந்தவன் தலை நிமிர்ந்து நடக்கணுங்கிறதுக்காக நாங்க இருக்கிற வரைக்கும் நாங்க பாத்துக்கிறோம் இருக்கார். You need not worry about it. I will give you 10 lakhs rupees for this Jamaat for a building. I'll get soon the permission of government, or else I'll go to the Supreme Court and get permission from the government of India. Please guys, it is easy for me to get permission. நான் பர்மிஷன் வாங்கி உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் உங்க சங்கத்துக்கு நான் கொடுத்துறேன். நீங்க ஒரு கட்டடம் கட்டி நிமிர்ந்து நடங்க. ஒண்ணு நம்ம சுரண்டிட்டு போறதுக்கோ இதுக்கோ நம்ம வரல. We are going to enlighten ourselves.
If enlightenment is there, naturally peace will be there. If peace is reign in the country, naturally happiness will come to that. It is contribution to your country. We are not coming to disturb any law and order here. Understood? Can you follow me up? சரி, அப்போ இதெல்லாம் என் சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட், என் மனசுல ஏற்பட்ட சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட் உங்கள்ட்ட எடுத்து வைக்கிறேன். அண்டர்ஸ்டுட்? நாட் டு டிகிரேட் him. He has taken much sufferings. Most courageous man. என் பேச்சை கேட்டுட்டு, அது என்னோட பேச்சு, பொலிட்டிக்கல் பேச்சை கேட்டுட்டு எனக்கு இந்த ஊருக்கு கூப்பிடணும் எவ்வளவு தில் இருக்கணும். Boldest man. Parakar adella I appreciate his good views, but at the same time I must point out certain weaknesses. That is my duty. நீங்க சொல்றதெல்லாம் நல்லதுன்னு ஏத்துட்டு போக நான் தயாரா இல்ல. எனக்கு தெரிஞ்ச சில நல்லதுகளை சொல்லாம நான் விட்டுட்டு போகவும் தயாரா இல்ல. அண்டர்ஸ்டுட்? சரி, நம்ம கர்பலா பாலைக்கு போவோம். அப்போ அங்க உம்மி குல்சும்ங்கறவங்க நிக்கிறாங்க. அங்க ஷஹீதான அத்தனை பேரையும் பார்த்தோன்னா அவங்க கேட்டாங்க ஒரு துவா. யா அல்லாஹ், எங்க அத்தாவுக்கு நீ நுபுவத்தை கொடு, எங்க நன்னாவுக்கு நீ நுபுவத்தை கொடுத்த, எங்க தாத்தாவுக்கு. பாத்திமா நாயகத்துடைய மகளார் உம்மி குல்சும்னு ஒருத்தங்க ஹஜ்ரத் உமர் பின் கத்தாவுக்கு கட்டி கொடுக்கப்பட்டவர்கள். அந்த விதவை தாய் அங்க நின்று கேட்டாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய பாட்டனார், அவருக்கு நீங்கள் நுபுவத்தை கொடுத்தீங்க. அல்லாஹ்ட்ட கேக்குறாங்க, அல்லாஹ் நுபுவத்தை கொடுத்த, அவருடைய நண்பர்களுக்கு கிலாபத் என்ற ஒரு அருமையான அந்தஸ்தை கொடுத்து, கிலாபத் அரசியல் தன்மைகள், அவங்களோட உம்மத்துகளுக்கு ஜன்னத்தை கொடுத்தீங்க, எதிர்கால வாரிசுகளுக்கு ஷரியத்துல வழிகாட்டி விட்டீங்க, அவுலியாக்கமார்களுக்கெல்லாம் நீங்க மகரிபத்தை கொடுத்தீங்க, ஏன் அண்ணன் தம்பிக்கு மாத்திரம் ஏன் நீங்க ஷஹாதத்தை கொடுத்தீங்கன்னா? ரசூலுல்லாஹ்வோட பேர பிள்ளைகளுக்கு அல்லாஹ் கொடுத்தது என்ன? ஷஹாதத் தான். அந்த பேர பிள்ளைகள் யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பேரங்களை காக்கும்போது வேர் ஆர் தி ரோசஸ் ஆஃப் மை கார்டன், எப்ப வந்தாலும் வேர் ஆர் தி ரோசஸ் ஆஃப் மை கார்டன், என்னுடைய மலத்தோப்பில் மலர்ந்த மலர்கள் எங்கன்னு தான் கேட்பாங்க. அதனாலதான் மதீனா படம் போடும் போதெல்லாம் 2 மலர்கள் அங்க வச்சிருக்கும். இமாம் ஹசன் ஹுசைன் 2 பேருமே கர்பலால ஷஹீதால. இமாம் ஹசன் இறந்து 20 ஆண்டுகள் கழித்து தான் இமாம் ஹுசைன் அவர்கள் வஃபாத் ஆகிறார், ஷஹீத் ஆகிறார். அந்த இடத்துல தான் எல்லாரும் கான்ட்ரிபியூட் பண்றாங்க அல்லாஹ்வோட ஷஹாதத்துக்கு. அப்போ இந்த அம்மா குழந்தைங்க இல்ல, இந்த அம்மா அப்படி ஏங்கிட்டு வர்றாங்க. வரும்போதுதான் பிபி ஜைனப் அவர்கள் அங்கே நின்று கொண்டிருக்கிறார். அவர் பிபி ஜைனபுக்கு 2 குழந்தைகள், ஒரு குழந்தை பெயர் அவுன், ஒரு குழந்தை பெயர் முகமது. அந்த அவுன் முகமது 2 பேருடைய மதார் ஷரீஃப் அருகிலேயே 16 கல்களிலே அந்த வரலாறை எழுதி வைத்திருக்கிறார்கள். தாய் தன் தனையன்களுக்கு கூறிய அறவுரைகளை கல்வெட்டுகளில் எழுதி வைத்திருக்கிறார்கள். கர்பலாவுக்கு சென்றவர்களுக்கெல்லாம் பார்த்திருப்பீர்கள். அப்பொழுது அந்த விடிஞ்சா கர்பலா யுத்தம் நடக்கின்றது. எதற்காக நடக்கின்றது? இஸ்லாமிய வழியிலிருந்து மாறுபட்ட யசீத் என்ற மன்னனுக்கும், இஸ்லாமிய நெறிமுறைகளுக்கு மாறுபட்ட யசீத் என்ற மன்னனுக்கும் இமாம் ஹுசேனுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு. அந்த கருத்து வேறுபாடுக்காக பதவி தருகிறேன் வா என்று சொன்னபோது கூட இமாம் ஹுசேன் ஏற்றுக்கொள்ளவில்லை. Death by sword is glorious if paradise is its fruits. Damned be this world and transitory pleasures. Death by sword is glorious if paradise is its fruits. Damned be this world and transitory pleasures. வாளால சாவதால் சொர்க்கம் கிடைக்கதென்றால் வாளை வரவேறுங்கள், மாறுபடக்கூடிய இந்த மாறுபட்டு போகின்ற துன்யா நமக்கு தேவையில்லைன்னு சொன்னாங்க. அப்பதான் அந்த வார் டிக்ளேர் பண்றாங்க. அந்த கதையெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. அப்ப அங்க ஒரு ஸ்பீச் கொடுத்தாங்க. அந்த ஸ்பீச் தான் மோஸ்ட் பெஸ்ட் ஸ்பீச். அந்த அம்மாவோட குழந்தைங்க 2 பேர், அவுன் முகமது. அவனுக்கு வயது 8, முகமது என்பவருக்கு வயது 9. அந்த 2 பேர்த்த உட்கார வச்சுட்டு விடிஞ்சா போர் முஹர்ரம் 10 680ஆம் ஆண்டு, கிபி 680ஆம் ஆண்டு கர்பலா என்ற யூஃபரட்டஸ் நதி, புராத் நதிம்பாங்க, அந்த யூஃபரட்டஸ் நதி கரையின் ஓரத்திலே உள்ள அந்த பாலையிலே 200 மைல் பாக்தாத் இருந்து அந்த இடத்துல அந்த 2 குழந்தை, ஒரு பையன் பேரு அவுன், ஒரு பையன் பேர் முகமது, 2 பேரையும் மடியில உட்கார வச்சு விடிஞ்சா போர்க்களத்துக்கு அனுப்புன அந்த அம்மா. அப்ப அந்த தாய் சொல்றாங்க, தடவை கொடுக்குறாங்க, நகை நட்டெல்லாம் போட்டு லாஸ்ட் லுக், ஒரு கடைசி பார்வை. அந்த அம்மா அந்த பிள்ளைகளை ஒரு லாஸ்ட் லுக் பாத்துக்கிறாங்க. லாஸ்ட் லுக், நகை நட்டெல்லாம் போட்டு எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் பண்ணி அப்படி பாக்குறாங்க. அப்போ அந்த பசங்கள்ல ஒருத்தருக்கு டவுட் வருது, ஏமா இன்னைக்கு வழக்கத்துக்கு மீறி நீங்க எனக்கு இந்த அன்பை புளியறீங்க? இல்ல மகனே, நீ காத்தால உங்க பாட்டனாரோட கதை கேள் மகனே. இவங்க யாரை கட்டியிருக்காங்கன்னா ஜாஃபரத் தையார்னு ஒருத்தங்க ரசூல்லா கூட போரிட்டு 2 கைகளை இழந்தாங்க பத்ர் யுத்தத்துல. அந்த பத்ர் யுத்தத்துல இழந்ததுக்காக அவங்களுக்கு பொற்கைகள் தருவதாக இறைவன் கூறியிருக்கிறான். அவங்களோட மகனார கட்டினவங்க தான் இவங்க. பிபி ஜைனப் யாருன்னா அவங்க கணவனார் ஜாஃபரத் தையாருடைய மகன். இந்த அம்மா பாத்திமா நாயத்துடைய மகள். தம் மகனுக்கு அட்வைஸ் பண்றாங்க. So she has got both connected hereditary. அப்புறமா டேப்ப போட்டு கேட்டுக்கங்க, ஃபாஸ்டா போயிடலாம் டைம் பத்தல. அப்ப அந்த அம்மா தம் பிள்ளைக்கு அட்வைஸ் பண்றாங்க,
உன் பாட்டனாரோட கதை கேள். அல்லாவுக்காக கையிழந்தவங்க, அவங்க சொர்க்கத்துல இருக்காங்க. உங்க தாய் வழி பாட்டனார் ஹசரத் அலிய கேள், அவங்களும் சொர்க்கத்துல இருக்காங்க, அல்லாவுக்காக உயிரிட்டோம். அவங்கள போய் நீ பார்க்கணுமா இல்லையா? ஆமான். சொர்க்கத்துக்கு போகணும்னா ஷஹாதத்தை ஏத்துக்கும். என்ன பண்ணும்? மார்க்க நெறியில மார்க்கத்துக்கு ஆபத்துங்கும் போது டிஃபெண்ட் பண்ணி யுத்தம் பண்ண சொல்லிருக்கு. இன் டிஃபென்ஸ், பாதுகாப்புக்காக. போய் சும்மா ஊர்ல போய் வம்பு இருக்கிறதல்ல மார்க்க யுத்தம் என்பது. ஜிகாதுங்கிறது சும்மா சண்டைக்கு போறதா ஜிகாத் அல்ல. ஜிகாதை விட பெட்டர் எது தெரியுங்களா? தன் குடும்பத்தை, அதாவது ஒரு திர்காம் ஜிகாது கொடுத்ததும், ஒரு திர்காம் ஜக்காத்து கொடுத்ததும், ஒரு திர்காம் மனைவி கையில செலவு கொடுத்தது. இந்த 3 திர்காம்ல எது உயர்ந்த திர்காம்னா, உங்க மனைவிக்கு நீங்க அனுப்புறீங்களா செலவுக்கு பணம், அதுதான் உயர்ந்தது. ஜிகாது கொடுத்த ஒரு திர்காம், ஜக்காத்து கொடுத்த ஒரு திர்காம், அதை விட உயர்ந்தது எதுனா உங்க மனைவிக்கு நீங்க செலவுக்கு கொடுத்த, குடும்பத்துக்கு கொடுத்த திர்காம் தான் உயர்ந்த திர்காம். அந்த 3ல ஹை வேலிடிட்டி. அதே மாதிரி இப்படி சம்பாதிக்க வந்த இடத்துல புறப்பட்டீங்கன்னு வைங்க, பயணம் புறப்பட்டீங்க, கிட்டத்தட்ட இது ஒரு கிட்டத்தட்ட நியரஸ்ட் டு ஹிஜ்ரத், பட் நாட் ஹிஜ்ரத், பட் இட் இஸ் நாட் லெசர் தென் ஹிஜ்ரத். மனைவிகளுக்காக சம்பாதிக்க ஊர் விட்டு ஊரிங்க வந்துட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய சுன்னத்தான காரியம். அவங்களை எத்தனையோ மலக்குகள் வாழ்த்திக் கொண்டே வருவார்கள். அதனால நீங்க ஏதோ ஊர் விட்டு என்ன ரொம்ப கஷ்டமா தான் சோசியலி திங்க் பண்ணும்போது உங்களை எல்லாம் நினைச்சா பாவமா தான் இருக்கு. 10 வயசு சிறு வயசுல இங்க வந்துடுறீங்க, இளமையெல்லாம் இங்க போயிடுது, முதுமையில ஊருக்கு ரிட்டையர்ட் ஆகி வர்றீங்க. அவங்களும் அங்க ஏக்க சுமைகளோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இட் இஸ் நாட் டு லாஃப், பட் சம்திங் டு பி திங்க் ஆஃப். உங்களெல்லாம் நினைச்சோன்னா அப்படி ஒரு அஃபெக்ஷன், அது எப்படின்னு எனக்கு புரிய முடியல. பட் yet that is conditions and social environmental condition of our country to live it, and there is no next alternative for it. ஆனாலும் உங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னமோ நீங்க எல்லாம் சொர்க்கவாதிங்கன்னே தோணுதுங்க. என்னோட வியூங்க. ஏதோ ஊரு விட்டு ஊரு இங்க வந்து இந்த பசங்கள்ட்ட ஊரு குட்டையில மீன் பிடிச்ச மாதிரி. ரொம்ப டெரிபிள் லைஃப். ஐ மஸ்ட் ரியலி ப்ரே ஃபார் யூ. ஐ ஷுட் ஃபாஸ்ட் ஃபார் யூ. நான் தான் ரொம்ப கஷ்டத்துல இருக்க நினைச்சேன். சென்டிமெண்டல் ஃபீலிங்ஸ் அப்பெல்லாம் பார்க்கும்போது ஷரியத்துக்கு புறம்பா இல்ல. ஷரியத் படி கணவன் மனைவிக்கு சம்பாதிக்க, மனைவிக்கு கணவன் குடும்பத்துக்கு சம்பாதிக்க போறதே ஒரு பெரிய ஜிகாத். ஒரு ஜிகாத்துக்குள்ள பலன் உங்களுக்கு நிச்சயம் உண்டு. கொஞ்சம் ஷரியத்தையும் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கங்க. டைம் இருக்காது, இருந்தாலும் நீங்க டைஜஸ்ட் பண்ணிக்கணும். ஐ cannot compel you. ஆச்சுங்களா? நான் கம்பல் பண்ணல, பட் இட் இஸ் a duty to be reminded. உங்களுடைய வாழ்க்கை தரம் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டோம் இருக்கிறோம் இல்லையா? பல நாட்டுல எவ்வளவு கஷ்ட நஷ்டங்களை கூட தொழுதுறாங்க. ஆனாலும் யூ ஆர் ஆல் ரியலி ஆன் தி பாத் ஆஃப் காட். ஏதோ நீங்க சரியத்துக்கு புறமா இங்க வந்து நாகரிகத்தை கத்துக்கிட்டீங்களா சொல்லல. யூ ஆர் டுவர்ட்ஸ் ஷரியத். என்ன பொறுத்த மட்டுக்கு என்னோட சோசியல் ஆஸ்பெக்ட்ல, என்னுடைய ரிசர்ச் வியூல நீங்க எல்லாம் வந்து அல்லாஹ்வோட வழியில ஜிகாது பண்ற மாதிரி தான். ஊரு விட்டு ஊரு உங்க இளமையே இங்க இழந்துடுறீங்க, இருக்கவனுக்கு உழைச்சு கொடுத்துறீங்க. ஏதோ இங்க இருக்கிறத கொஞ்சம் ஊருக்கு அனுப்புறீங்க. அங்க தொட்டும் தொடச்சுக்காமலும் அங்க ஒரு லைஃப். பார்வைக்கு வேணா வேறமா இருக்கலாமே தவிர அதுல ஆழமா பார்த்தோம்னா அதுல உள்ள தியாகங்களை நம்மளால மறக்காம இருக்க முடியாது. அதை பொறுத்த மட்டுக்கு இட் இஸ் டுவர்ட்ஸ் ஷரியத் தான். இட் இஸ் நாட் அகைன்ஸ்ட் ஷரியத். லெட் அஸ் லீவ் தட் சப்ஜெக்ட். we don't have time. அப்புறம் அந்த அம்மா 2 பையங்களை நிக்க வச்சு, நாளைக்கு இப்போ யஜீத் வந்து இஸ்லாத்துக்கு புறம்பானவன், இஸ்லாமிய சட்டங்களுக்கு புறம்பா உள்ளவன், அவனை எதிர்த்து ஒரு சண்டை. உங்க தாய் மாமா ஹுசேனுக்கு துணையா நீங்க போரிடணும். அப்படி போரிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜன்னத்துன்னு அதுக்கு அட்வைஸ் பண்றாங்க. அந்த அட்வைஸ் அவங்க பண்ணாங்க இல்லையா, அந்த ஸ்பீச்சஸ் எல்லாம் தொகுத்து அபு மக்னாஃப்னு ஒருத்தன் எழுதுறான். அவன் யாருன்னா ஒரு உளவு எஸ்பி இன்ஸ்பெக்டர்ஸ். இந்த அரசாங்கம் குறிப்பெழுத அனுப்பும், எங்காவது பெரிய கூட்டம் குடிச்சுன்னா குறிப்பெழுத ஒரு ஆள் அனுப்பும். அது மாதிரி யஜீது படையால் குறிப்பெழுத அனுப்பப்பட்டவன். அவன் எழுதிய குறிப்புகளை எல்லாம் நேஷனல் ஆர்கைவ்ஸ்ல வச்சிருக்காங்க. அந்த குறிப்புகளில் இருந்து மொழிபெயர்க்கப்பட்டதுதான் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில ஒருத்தன் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அந்த மொழிபெயர்ப்புகள் அதுல இருந்து அந்த அம்மா அதுக்கப்புறம் லெக்சர் பண்றாங்க நிறைய இடத்துல. அதுலதான் கர்பலா யுத்தத்தை பத்தி நிறைய தெரிஞ்சிச்சு. அந்த அம்மாவும் இமாம் ஜைனுல் ஆபிதீனும் நிறைய இது பண்றாங்க, பிரீச் பண்றாங்க. அந்த ஸ்பீச்சை பத்தி தான் அவர் நம்மகிட்ட எடுத்து சொல்ல சொன்னது, அதனுடைய மொழிபெயர்ப்புகளை. அந்த இரவுல அவங்க 2 பேர்த்தையும் உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு இஸ்லாம்னா என்ன, என் பாட்டனார் இதுக்கு என்ன தியாகம் பண்ணார், எங்க தந்தையோட தகப்பனார் என்ன செஞ்சார், என் தாயினோட தகப்பனார் என்ன வழி செஞ்சார், என் பராம்பரியம் அதுக்கு என்ன செஞ்சிச்சு, அது இஸ்லாம் எனக்கு என்ன செஞ்சிச்சு, பெண்களுக்கு என்ன செஞ்சிச்சு. உங்க அம்மா இன்னைக்கு விதவையா இருந்தாலும் மறுவாழ்வு கொடுத்ததால் தான், அதுக்காகத்தான் நான் தியாகம் பண்ண அனுப்புறேன். உடனே பசங்க 2 பேரும் கேட்கறாங்க, உணர்ச்சி வசப்படுறாங்க, யுத்தத்துக்கு போறாங்க. சுருக்கு கயிறை போட்டு தூக்கி ஒரே அடி அடிக்கிறான். பாடி மாத்திரம் ரிட்டர்ன் ஆகி அம்மாட்ட வருது. அது 2 தூக்கிட்டு சிரிச்சுட்டே, காட் திஸ் இஸ் மை லாஸ்ட் ரூபி இன் மை ட்ரெஷர், என்னுடைய பொக்கிஷத்தில் இருந்த கடைசி முத்தையும் உனக்காக நான் தியாகம் செய்து விட்டேன்னு சொல்லிட்டு அழகா போட்டாங்க. அப்ப கூட அவங்க அல்லாஹ்வுக்கு தியாகம் பண்ண நினைச்சு வருத்தமே படல. அது என்ன, ஸ்பிரிட் ஆஃப் இஸ்லாம், ரியாக்ஷன் ஆஃப் தி ஆக்ஷன் ஆஃப் தி ப்ராஃபட். ப்ராஃபட்னுடைய ஆக்ஷன்ஸ், அவங்க செஞ்ச தியாகம். அவங்க ஊர் விட்டு ஊரு மைக்ரேட் பண்ணாங்க. நம்ம இமிகிரேஷன் கிளியரன்ஸ் மாதிரி.
அவங்க அப்ப மைக்ரேட் பண்ணாங்க. அந்த மைக்ரேஷன்ல தான் நம்ம ஹிஜ்ரத் பண்றோம். நம்ம ஹிஸ்டரியே ஒரு ஹிஜ்ரத்துல தாங்க ஆரம்பிக்குது. நம்ம ஒரு நாடையே ஒரு துறவுல தான் நம்ம வாழ்க்கை ஆரம்பிக்குது. நம்மளுடைய ஹிஸ்டரி பிகின்ஸ் வேர் ஃப்ரம் மைக்ரேஷன். ஆண்டவனுக்காக புருஷனை தியாகம் பண்ணவங்க, பிள்ளைய தியாகம் பண்ணவங்க, இவ்வளவு எதுக்கு? நாளைய மறுமையில் உங்களிடம் கேட்க போகின்ற ஒரு கேள்வி என்னவென்றால், எத்துணை பொருளை எனக்காக தியாகம் செய்தா என்றுதான் இறைவன் கேட்பானே தவிர, இந்த துன்யால எத்தனை பொருளை சேர்த்து வச்சேங்கிறதல்ல. என் புள்ள, குட்டி, அண்ணன், தம்பி, மனைவி, மக்கள் அத்தனையும் தியாகம் பண்ணேன் காக்கிறதுக்கு தான், ஒரு சாக்ரிஃபைசிங் நேச்சரோட போவதற்கு தான் பெருமானாரின் வாரிசுகள் காட்டினார்கள். அந்த ஸ்பிரிட் ஆஃப் இஸ்லாமில் வந்த நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் எந்த ஒரு நாட்டில் எங்கிருந்தாலும் உங்களுடைய இஸ்லாமிய மார்க்கத்துக்கு விரோதமான செயல்களில் ஈடுபடாமல் எல்லோரோடும் அன்புடனும் அருளுடன் நடந்து நீங்கள் உங்களுடைய இஸ்லாமிய உணர்வுகளை பிரதிபலியுங்கள். அதன் அடித்தளம் பல ரத்தத்தால் எழுதப்பட்டிருக்கிறது, பலரின் தியாகத்தால் எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு என்று ஒரு வரலாறு உண்டு, உங்களுக்கு என்று ஒரு மார்க்கம் உண்டு. உங்கள் மார்க்கம் தான் ஒரு நாள் அந்த கொடி பறக்கும். உங்கள் மார்க்கத்தின் கொடி உலகம் எங்கும் பறக்கின்ற நாள் வெகு தூரத்தில் இல்லை. அதுவரை இஸ்லாத்துக்கு உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இல்லை என்றாலும் நீங்கள் முடிந்தவரை இஸ்லாமியனாக வாழ எங்கிருந்தாலும் கற்றுக்கொள்ளுங்கள் என்று தாழ்மையோடு கேட்டு, உங்கள் அனைவரின் நலனுக்கும் நானும் பிரார்த்தனை செய்வது போல் இந்த எளியோனின் நலனுக்காக நீங்களும் பிரார்த்தியுங்கள். மீண்டும் ஒரு முறை சந்தர்ப்பம் அளிப்பானேயானால் அல்லாஹ்வும் சட்டமும் எனக்கு இப்பொழுது பெரிய ஒன்றாக இருக்கின்ற காரணத்தால் எனக்காக ஒரு நிமிடம் நீங்கள் எல்லாம் துஆ செய்வீர்கள் என்று தாழ்மையோடு கேட்டு, தவறாக பேசியிருந்தால் பொருட்படுத்திக் கொள்ளுங்கள். யார் மனதையாவது புண்படுத்தியிருந்தால் உங்கள் சொந்த பிள்ளையை போல் மன்னித்து விடுங்கள் என்று கூறி என் உரைக்கு திரையிடுகிறேன். வஸ்ஸலாமு அலைக்கும்.